என்னில் அடங்காத கிருபைகள் என்றும் தாங்கும் தம்புரியமே. இன்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம்புரியமே. இன்ப இயேசுவின் நாமமே ஓட்டத்தை முடித்திட கிரீடத்தை சூடிட. ஓட்டத்தை முடித்திட கிரீடத்தை சூடிட. உதவிடுவார் உயர்த்திடுவார் மாறிடுமே. உதவிடுவார் உயர்த்திடுவார் உந்தன் கண்ணீர் மாறிடுமே. என்னை எண்ணி துதி செய்வார் என்னில் அடங்காத கிருபைகள் என்றும் தாங்கும் தம்புயமே. என்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம்புயமே. என்ப இயேசுவின் நாமமே உனக்கு எதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. உனக்கு எதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. உன்னை அழைத்தவர் உண்மை தேவன் அவதாசக்கு நிதியாவார். உன்னை அழைத்தவர் உண்மை தேவன் அவதாசக்கு நிதியாவார். எண்ணி எண்ணி மகிழ்ச்சியான செய்திகள். எனக்கு ஸ்டீபனையும் திவ்யாவையும் பார்த்தவொடனே லட்சுமி சிஸ்டர் பார்த்தா ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா அல்லேலூயா. ரொம்ப நாள் ஜெபம் பண்ணிக்கிருந்தோம். எப்படின்னா தாவீது ஆடுகள் மேய்ச்சிக்கிருந்தானா ஒரு ஆடை சிங்கம் கரடி கொண்டு போயிருச்சான். தாவீது விட்டானா? சொல்லுங்கள், விட்டானா இல்லையா? இத்தனை ஆடு இருந்தாலும் எப்படா ஒரு ஆடை நீ கொண்டு போகலான்னு போய் சிங்கத்தை தாடை அடைச்சி வாயை பிளந்து என்ன பண்ணிட்டானா கூப்பிட்டு வந்தான். நாங்கள் போய் அடிச்சுலாம் வாயை புழக்கலாம்ல, ஜெபம் பண்ணோம். அல்லேலூயா. கொண்டு வந்து ஜெபத்துக்கு நான் தான் அதான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஜெபத்துக்கு கண்டிப்பாக பதில் கொடுப்பார். கிட்டத்தட்ட எத்தனை நாள் ஆச்சு சிஸ்டர் நீங்கள் போய்? 6 மாதம். 6 மாதத்துக்கு அப்புறம் ஜெபத்துக்கு பதில் கொடுத்துருக்காரு. அல்லேலூயா. என்றைக்குமே ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்காமல் இருக்க மாட்டார். அல்லேலூயா. அதாங்க ஜெபம். நான் அதை தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் சொல்கிறேன். தயவு செய்து நீங்கள் உங்கள் பிரச்சனை, போராட்டங்கள், வீட்டுக்குள்ளே குழப்பமான சூழ்நிலை எல்லாத்துக்கும் நீங்கள் என்ன பண்ண தெரியுமா? ஒன்றே ஒன்று பண்ணுங்களேன், ஜெபம் மட்டும் பண்ணுங்கள். நல்லா வீட்டை கதவை பூட்டிக்கிட்டு நீங்கள் வாட்டுக்கு ஜெபம் பண்ணுங்களேன். ஃபோனில் போய் அதை 1 மணி நேரம் ஒரு ஆள்கிட்ட சொல்லிக்கிட்டு அதை 2 மணி நேரம் ஒரு ஆள்கிட்ட சொல்லிக்கிட்டு ஒன்றுமே ஆக போகிறதில்ல. அவங்க கேட்பாங்க, கேட்டுட்டு சரிச்சன்னு கேட்டுட்டு என்னதுமா சொல்லுவாங்க, உங்கள் முன்னாடி சொல்ல மாட்டேன், இவளுக்கெல்லாம் என்ன செய்யணும் இன்னமும் வேணும், எவ்வளோ ஆட்டம் ஆடுனா அவளுக்கெல்லாம் வேணும். இப்படித்தான் மனுஷன், அப்படித்தான் உங்களோட்ட ஒன்று பேசுவாங்க, பின்னாடி ஒன்று பேசுவாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை, எப்போதும் நம்ம நேசிக்கிற தேவன். என் பிள்ளை கண்கலங்குதே, என் பிள்ளை அழுகுதே, அதனால தான் எல்லாத்தையும் அவரிடத்துல விண்ணப்பத்தினாலே தெரியப்படுத்துங்கன்னு சொல்லியிருக்கு. ஜெபம் பண்ணுங்க. ஆரம்ப நாட்களில் நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு வாழ்க்கையில் பல போராட்டங்கள். நல்லா ஆத்துமாதாயம் பண்ணுவேன், நல்லா சர்ச்சில் ஆளுகள்லாம் கூப்பிட்டு போவேன், நல்லா ஆராதனையெல்லாம் பங்கு பெறுவேன். ஆனாலும் போராட்டம் மாறவே இல்லை. என் வீட்டில் மாற்றி மாற்றி என் பிள்ளைக்கு சால்னா கொட்டி மாற்றி மாற்றி பிரச்சனை. ஆஸ்பத்திரியில் இந்த பிள்ளையை வச்சு ஒரு 5000 ரூபா வரைக்கும் காலி பண்ணோம். லூசு மோசனாக போகுதுக்கு அது 5000 ரூபா போய் காலி பண்ணி, அப்போ மாற்றி மாற்றி பிரச்சனைகள் வர்றப்ப இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு ஒருத்தட்ட கேட்டேன். ஏன் ஆண்டவர் ஏன் எங்கள் வாழ்க்கையில் இப்படி பண்ணுறாரு? அப்போ சொன்னார், தம்பி, தேவன் ஒருவர் போதும் என்ன பண்ண மாட்டார், சோதிக்கிறவரில். இந்த உலகத்தில் ஒருத்தன் இருக்கான்,
அவன் பேர் என்னது? பிசாசு. அவன் எப்படா மனுஷனை கெடுக்கலாம், இயேசுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் குழப்பத்தை உண்டு போகலாம், எப்பவுமே ரெடியாக இருப்பான். அவனை நம்மளை மேற்கொள்ளாமல் விட இருக்குன்னா நீ ஒன்றே ஒன்று பண்ணணும், வேதம் வாசிக்கணும், செபிக்கணும். இந்த ரெண்டு தான் அவனை தடுத்து நிறுத்தும். நீ என்ன செஞ்சாலும் பிசாசு அதுக்கு தான் பயப்படியா. நீ என்ன பண்ணாலும் உன்னை சுட்டெரித்து கொடுத்தா கூட ஒன்றுமே ஆகாது தம்பி, நல்லா ஜெபம் பண்ணணும், இது பண்ணணும் அப்படின்னு சொல்கிறப்ப ஒரு வசனத்தை எனக்கு காட்டினார். எபிரேயர் எடுங்களேன், மறக்க முடியாத வசனம். இன்றைக்கும் அந்த வசனத்தை நான் அப்பப்போ படித்து பார்ப்பேன். 310 பக்கம் எடுத்துக்கோங்க, குறித்து வச்சுக்கோங்க. நீங்களும் அப்பப்போ எடுத்து பார்த்துக்கலாம். உருவா வருதா, ஜெபம் பண்ணவே முடியலையா, இந்த வசனம் தான் ரொம்ப முக்கியமானது. எல்லாரும் எடுத்துக்கோங்க. எந்த சிச்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். எந்த சிச்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அது பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். பாருங்க, எந்த சிச்சையும் தற்காலத்தில் எப்படி இருக்காதா சொல்லுங்க, சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஜெபம் பண்றதுல சந்தோஷம் இருக்கும்ன்றீங்களா? உண்மையை சொல்லணும், நான் பொய்யெல்லாம் கேட்கல. ஜெபம் பண்ணா சந்தோஷமா பண்ணுவீங்களா? நீங்க சந்தோஷமே வராது. ஏதோ ஒரு கடமைக்கு போய் என்ன பண்ணணும், ப்ரேயர் பண்ணணும், உட்காருவோம். ஆனால் செல்லு பார்த்தா எப்படி இருக்கு நம்மளுக்கு? இப்போ ஒருத்தவங்க உங்கள்கிட்ட ஜெபம் பண்ணுறான்னு சொல்லி ஒரு கையில் செல்லையும் கொடுக்குறாங்க, நீங்கள் எதை பார்ப்பீங்க அதிகமாக? உண்மையை சொல்லுங்கள், தேவ சமூகத்தில் செல்லைத்தான் பார்ப்போம். அது நம்மளுக்கு என்ன பண்ணும், சந்தோஷத்தை கொடுக்கும். ஜெபம் நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமா? எனக்கெல்லாம் ஆரம்ப நாட்களில் ஜெபம் பண்ணுறதுக்கே இன்ட்ரெஸ்ட் இருக்காது. என்ன இதை போய் இதை பண்ணாதான் ஆண்டவர் கேட்பாரா, அவருடைய அப்பா தானே, நம்ம பாட்டுன்னு. ஆனால் பாருங்கள், ஆண்டவருக்காண்டி கிடையாதுங்க, இன்னொருத்த மேற்படி அவங்க வாழ்க்கையில் என்ன பண்ணிடக்கூடாது, இதே உள்ள நுழைஞ்சிடக்கூடாது. அதுக்கு தான் ஜெபம்ன்ற ஒரு வேலியை வச்சிருக்கிறார் ஆண்டவர். அதுக்கு தான் அதை பாருங்கள், எந்த சிச்சையும் சந்தோஷமாக துக்கமாய் காணப்படுமா. ஆரம்பத்தில் பண்ணுறப்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் பழகினவர்களுக்கு அது எப்படி இருக்குமா, பிற்காலத்தில் அது பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். பாத்தீங்க, நீதியாக பழகிட்டா நீங்க ஜெபத்தை விடவே மாட்டீங்க. அல்லேலூயா. அதுல இருக்கிற நீங்க பழகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஜெபத்துல உங்களால ஜெபம் பண்ணாம இருக்க முடியாது. அதுக்கப்புறம் கீழே போட்டிருக்கு, ஆகையினால் நெகிந்த கைகளை தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப என்ன பண்ணணும், நிமிர்த்தி. தயவு செய்து நான் சொல்றேன், முழங்கால்களை முடக்குங்க. அங்கே இங்கே ஓடுறதெல்லாம் விட்டுட்டு கர்த்தருக்கு முன்னாடி முடக்குங்க. தளர்ந்த கைகளை மறுபடியும் திடப்படுத்துங்க. ஒரு வெறி, ஒரு வைராக்கியம். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, யெகூ என்ன செஞ்சான், ரதத்திலிருந்து கர்த்தருக்காக நான் கொண்டு இருக்கிற வைராக்கியத்தை வந்து பாருன்னு ஒருத்தனை சவால் வருவான். அதுதான் பாருங்க, உங்களுக்குள்ள எனக்குள்ள ஒரு வெறி வரணும், ஜெபம் பண்ணணும். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான். அதிகாலையில் எங்க தூக்கம்தான் வருதுன்னு சொல்றீங்களா? ஜாமக்காரன் நடுநாமத்தில் ஜெபம் பண்ணணும். இந்த செபிக்கிறவங்கெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பாடல் பாடுறவங்களாம் கூட எனக்கு ரொம்ப செபிக்கிறவங்க ரொம்ப. ஏன்னா பாடல் பாடுறவங்களாம் அவங்க வசனத்தில் உறுதிப்படாமல். இப்போ சமீபத்தில் ஒருத்தர் பேசியிருக்காரு, இந்த பெரிய பாடகர் விழுந்து போய் சொல்லியிருக்காரு, நான் 3 தடவை சூசைட் பண்ணிட்டு சொல்லிட்டு. கேட்டிங்களா? எத்தனை பேர் கேட்டீங்க? 3 தடவை என்ன பண்ணிட்டாரா? ஏன் சூசைட் பண்ண நீ போன? உனக்குள்ள என்ன இல்லை? வசனம் இல்லை. நீ பாட்டு பாடுனியா நல்லா, வசனம் இருந்தால் சூசைட் பண்ண போவையா? இப்போ வசனம் இருக்கணும் பாருங்க. வசனம் இல்லாதனால சூசைட் பண்ண போனேன். அப்போ உன்னை பின்பற்றவர்கள் வாலிப பிள்ளைகள் எத்தனை பேர் உன்னை பின்பற்றாங்க? நம்ம தலைவரே என்ன பண்ணுறாரு? அப்படித்தானே இருப்பாங்க. அதனால தான் சொல்கிறேன், வசனத்தை பிடிக்கணும். வசனத்தை நம்ம அதிகமாக வாசித்து மனப்பாடம் பண்ணணும். ஆகையினால் நெகிந்த கைகளை தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி. அதுக்கப்புறம் பாருங்களேன், செபிக்க ஆரம்பித்தேன். ரொம்ப போராட்டம் தான். ஏன்னா நான் காலையில் போயிட்டு கலர் கம்பெனியில் வச்சுருந்து 6 மணி 8 மணி ஆயிரும். கலரெல்லாம் போய் சேல்ஸ் பண்ணிவிட்டு தூக்கம் வரும். ஆனாலும் ஜெபம் பண்ணுவேன். ஜெபம் பண்ணதுக்கப்புறம்
அப்போ இருந்ததுக்கும் ஜெபிக்கிறதுக்கு அப்புறம் மணிக்கணக்கில் ஜெபிக்கணும், மாற்றங்கள் வந்துச்சு எனக்குள்ள. நான் போய் ஒருத்தன்ட்ட பேசுவேங்க, ஈஸியாக ரசிக்கப்பட்டு என் சர்ச்சுக்கு பின்னாடி வந்துடுவாங்க. அல்லேலூயா. ஏன் உங்கள்கிட்ட பின்னாடி யாரும் வர மாட்டேங்கிறான்னு சொல்லுங்க பாப்பா. நீங்கள் சும்மா கூப்பிட்றீங்க, சர்ச்சுக்கு வாப்பா நல்லாயிருவ. 3 வாரம் கூப்பிடுவீங்க, அடப்போ நாசமா போ, நீ வந்தா என்ன வராட்டி என்ன. இதுதான், அதான் ஜெபம். அல்லேலூயா. சரி, நம்ம இப்போ தேவ செய்திக்கு நேராக போக போகிறோம். உங்கள் வாழ்க்கையில் எந்த சர்ச்சையும் தற்கால சந்தோஷமாக காணாமல் எப்படி தான் இருக்குமா? துக்கமாய் காணப்படும். ஆனால் பழகினவர்களுக்கு எப்படி இருக்குமா? நீதியாகிய சமாதான பலனை தரும். ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணால் அப்பாட்ட பேசுங்க. நேரம் கிடைக்காதுன்னு சொல்லாதீங்க தயவு செய்து. அந்த வார்த்தையை, அந்த வார்த்தையை யார் தெரியுமா சொல்லணும்? யார் சொல்லணும்னு சொல்லுங்க. அந்த வார்த்தையை யார் தெரியுமா சொல்லணும்? இங்கிலாந்தோட இளவரசி யாரு? விக்டோரியா மகாராணி. அந்த அம்மா சொன்னாலும் பரவாயில்ல. அந்த அம்மா ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா ஒரு சர்ச்சில் போய் உட்காந்துருக்கு. அல்லேலூயா. இந்த வார்த்தையை மோகன் சில் ஆசஸ் சொன்னாலும் பரவாயில்ல. அவருக்கு எப்போ பார்த்தாலும் ஊழியம் பிஸியில் இருக்காரு. அவர் ஞாயிற்றுக்கிழமை போய் எங்கே உட்காந்துருக்கிறாரு? ஒரு ஆலயத்தில் உட்காந்துருக்கிறாரு. நேரம் நம்ம நேரத்தை ஏற்படுத்தணும். நேரம் இல்லை என்று சொல்வது நம்மளை நாமளே வஞ்சிக்கிறோம். ஆகவே நேரத்தை நம்ம ஒதுக்கணும். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம் பாஸ்டர். குளிச்சிங்களா? பல்லு விளக்குனீங்களா? விளக்கணும் பாஸ்டர். ஸ்நாக்ஸ் எல்லாம் இடையில சாப்பிட்டீங்களா? டீ சாப்பிட்டீங்களா? எல்லாம் சாப்பிட்டேன். ஜெப நேரம் இல்லை பாஸ்டர். சாப்பிட்டீங்களா? நேரம் இல்லை பாஸ்டர். டீ சாப்பிட்டீங்களா? நேரம் இல்லை பாஸ்டர். பல்லு விளக்குனா நேரம் இல்லை. எங்க சொல்லி பாருங்க, சொல்லுவாங்களா? அது மட்டும் கரெக்டாக எப்படி போயிடும்? டயத்துக்கு போயிடும். ஆனால் ஜெபம் பண்ண மட்டும் டைம் இல்லை. இந்த நேரம் இல்லாதவங்களை கூப்பிடணும். வாங்கய்யா, உங்களுக்கு எப்படி அப்படி என்னையா நீங்கள் பிஸியாக இருக்கிறீங்க? எதுவும் அப்படி சொத்து சேர்த்து வச்சுருக்கிறீங்களா? சொத்து சேர்த்து வச்சு எதுவும் பில்டிங் பெரிய அமெரிக்கா பெரிய நிறைய இடம் வாங்கி போட்டிருக்கீங்களான்னு கேட்டால் ஒன்றுமே கிடையாது. ஆனால் நேரம் இல்லை. நேரத்தை நம்ம ஏற்படுத்தணும். அல்லேலூயா. சீக்கிரமாக, அதாவது 40 நாளுக்குள்ளே கானானுக்குள்ளே போகிறத எத்தனை வருஷம் போனாங்களாம்? 40 வருஷம் போனாங்களாம். நம்முடைய வாழ்க்கை அப்படித்தான். ஜெபம் இல்லாத ஒரு வாழ்க்கையில் 40 நாள் வர ஆசீர்வாதங்கள் 400 வருஷம் ஆகும். இதெல்லாம் சத்தியங்க. அதுக்காக ஜெபம் பண்ணாட்டி ஆண்டவர் நேசிக்க மாட்டான்னு நான் சொல்லவே மாட்டேன். நேசிப்பார். ஆசீர்வாதத்தை எளிதாக நீங்கள் என்ன பண்ண முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. 40 நாளுக்குள்ளே போக வேண்டியதை 400 வருஷங்கள் ஆகும் உங்களுக்குள்ள. ஆகவே ஒரு தீர்மானம் எடுங்க, ஜெபம் பண்ணுங்க. எனக்கு தெரியும் சில பேர்த்துக்கெல்லாம் ஜெபமே கிடையாது. இப்போ போவீங்க, அடுத்த வாரம் வரையில் பைபிளை தூக்குவீங்க. பைபிள் எங்கே வச்சேன்? அங்கே தான் வச்சேன். போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை எங்கேயோ வச்சேனே. அப்போ தான் சில பேர்லாம் பைபிள் எடுக்கிறீங்க. மாறுதுங்க. ஆண்டவருக்கு நேரத்தை ஒதுக்குங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சில பேர் திக்குன்னு பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை ஆளை காணாமல் போயிடுறீங்க. ஒரு இஸ்லாமியர் இந்த சர்ச்சுக்கு பெயிண்ட் அடிக்க வந்திருந்தேன். ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஓனர் டாய் கண்டிஷன் போட்டு தான் வேலைக்கு வருவாங்க. வெள்ளிக்கிழமை 1 மணிக்கு நான் எங்கே போயிடுவேன்? தொழுக போயிடுவேன். அப்படி இருந்தால் தான் நான் வேலைக்கு வருவேன்னு சொன்னான். அவர் வாடான்ட்டாரான். கரெக்டாக 1 மணிக்கு வந்தீங்கன்னா டக்கு டக்குன்னு கை கலக்கலன்னா போய் தொழுதுட்டு வரேன். எவ்வளோ வைராக்கியம் பார்த்தீங்களா? நம்ம ஆளுகளுக்கு என்ன இல்லை? வைராக்கியமே கிடையாது. என்னப்பா வரல? என்னாச்சா? தலை வெடிக்கலையில, தலை தானே வலிச்சிச்சு. சர்ச்சில் ஆண்டவர் என்ன பண்ணியிருப்பாரு? ஒரு சின்ன காரணங்கள் நம்ம ஆளுக போகிறங்க. எதுக்கு எடுத்தாலும் ஒரு காரணம். இந்த வாரம் விளையாட்டி அடுத்த வாரம் போய்க்கிடுவோம். ஆண்டவர் எப்பயுமே பாருங்க, 99 ஆடு இருந்தாலும் எந்த ஆடை தேடி தான் ஓடுனாரு? ஒரு ஆடை தேடி தான். ஆகவே தயவு செய்து சபை கூடி வருதலை விட்டு விடாதீங்க. எல்லாரும் கரெக்டாக வந்துடுங்க. நான் அதை தான் சொல்லுவேன். ஆண்டவர் கொடுக்குற ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம் தான் நம்மளுக்கு இருக்குது. இந்த 2 மணி நேரத்தை ஆண்டவருக்காக செலவழிங்க. நீங்கள் 2 மணி நேரம் செலவழிங்க, 7 நாள் கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, சீக்கிரமாக நம்ம தேவ செய்திக்கு போகிறோம். 9:40 ஆச்சு. டக்குன்னு எடுங்களேன். மத்தேயுக்கு வாங்க. மத்தேயுக்கு 16 வாசிங்க. 15. அவர் உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. பக்கத்தில் வாசிங்க. அவர் அவள் கையை தொட்ட உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். வாசிங்க அடுத்து. அஸ்தமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளர்களை எல்லாம் சொஸ்தமாக்கினார்.
இன்னொருக்கா வாசிக்கப்பா. என்ன அந்த சிஸ்டருக்கு ரொம்ப கவலையாக வாசிக்கிறாங்க. அவள் கையை தொட்ட உடனே ம் ஜுரம் அவளை விட்டு ம் நீங்கிற்று. ம் அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். ம் அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகளை எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். அஸ்தமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகர் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். பாருங்க, பிசாசு பிடித்திருந்ததா. என்ன பிசாசு பிடித்திருந்ததா. இந்த உலகத்துல கோடிக்கணக்கான ஆவிகள் இந்த உலகத்துல இருந்து கொண்டு இருக்கிறது. இந்த ஆவிகள் யாருன்னு கேட்டீங்கன்னா விழுந்து போன தேவ தூதர்கள். நல்லா கவனிங்க. இந்த ஆவிகள் ஒரு சேர போட்டுப்பா. யாரையும் காணா, இங்கிட்டு வாப்பா. அங்க உட்காரணுமா? சரி உட்காருங்க. தேவ தூதரின் ஆவிகள். இப்ப என்ன சொன்னா மறந்துட்டேன். இந்த ஆவிகள் எல்லாம் விழுந்து போன தேவ தூதரின் ஆவிகள். நல்லா கவனிங்க. செத்து போனவர்கள் ஒரு நாளும் பேயா வர முடியாது. எத்தனை பேர் அல்லேலூயா சொல்றீங்க? எப்பா இங்க வாப்பா, மைக்க கையில வச்சுக்கப்பா. எத்தனை பேர் நம்புறீங்க செத்து போனவர்கள் பேயா வர முடியாது? அல்லேலூயா. கட்டுக்கதைகளுக்கு செவி சாய்க்காதீங்க ஒரு நாளும். ஏன் கேட்டீங்கன்னா மனுஷன் ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்குது. ஆகவே செத்து போனவர்கள் ஒரு நாள் வர முடியாது. ஏற்கனவே விழுந்து போன கோடிக்கணக்கான அசுத்த ஆவிகள் நம்ம உலகத்தில் இருக்குது. அந்த ஆவிகள் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆண்டவர் அவங்கள ஆவியா பேயா படைக்கல, தேவ தூதர்களாக உண்டாக்கினார். ஒரு 100 கோடி தேவ தூதர்கள் இருக்கான்னு வைங்களேன். அந்த 100 கோடிக்கு 3 பகுதியாக பிரிச்சா எவ்வளோ வரும்? 100 கோடியை 3 பகுதியாக பிரிச்சா எவ்வளோங்க வரும்? நாங்கள் கணக்கு தெரியலையா? 33 கோடி. எத்தனை பேருக்கு நான் சொல்கிற ரகசியம்லாம் புரியுது? புரியலையா ரகசியம்? 33 கோடி. அதெல்லாம் உங்களுக்கு தெரியலாட்டி விட்டுருங்க. இந்த 100 கோடியில் 3 தலைவர்கள் இருந்தாங்க. மிகாவேல், காபிரியல், லூசிபேர். திருப்பி கேட்டால் சொல்ல மாட்டீங்க, நீங்கள் கவனிக்கவே மாட்டேங்கிறீங்களே. மிகாவேல், காபிரியல், லூசிபேர். இந்த 3ஐ பிரித்து ஒவ்வொருக்கும் ஒரு தலைவர் இருந்தாங்க. இந்த காபிரியலுடைய பணி என்னன்னு கேட்டிங்கன்னா செபத்துக்கு பதில் கொடுக்கிறவன். அவன் எங்கே வந்தியா? மரியாள்கிட்ட வந்து என்ன சொன்னியா? ஒன்ன இடத்துல ஒரு குமாரன், அவன் தான் காபிரியல். மிகாவேலு அவன் யுத்த வீரன். எங்கே வந்தியா? எங்களுக்கு என்ன தெரியும் பாசுன்றீங்களா? எங்கள் எதிர்த்த வீட்டுக்காரமா சண்டைக்கு வந்தது தான் தெரியுன்றீங்களா? அவன் யுத்த வீரன். அவன் தானியேல் ஜெபம் பண்ணையில் ஒரு பிசாசு தடுக்கிறப்ப மிகாவேல் வந்து சண்டை அவனுங்க செபத்தை தடுக்கிற அந்த பிசாசோட சண்டை போட்டான். அவன் தான் மிகாவேல். 3வது ஒருத்தர் இருக்கான். அவன் யாரு? லூசிபேர். அவனுடைய பணி என்ன கேட்டீங்கன்னா ஒர்ஷிப் பண்றது. என்ன பண்றது? ஒர்ஷிப். ஆண்டவர் ஆராதிக்கிறது. அவனுக்கு கீழே எத்தனை பேர் இருந்தாங்க? இப்ப கரெக்டா சொல்லணும் கணக்க. 33 கோடி இருந்தாங்க. இவன் பக்கம் 33, இவன் பக்கம் 33, இவன் பக்கம் 33. இப்ப இந்த லூசிபேர் எப்படிப்பட்டவன்? நீங்க நினைக்கிற மாதிரி அவன் வந்து ஒரு பிசாசோ அசுத்தாவிலாம் கிடையாது. அவனை ஆண்டவர் அழகா படைச்சு வச்சிருந்தார். எசேக்கியேல் 28 வாங்கலேன், டக்குன்னு வாங்கலேன். எசேக்கியேல் 28 அவன் அழகை பத்தி ஆண்டவர் எப்படி வர்ணிக்கிறார் பாருங்க. எசேக்கியேல் 28 எடுங்க. எடுத்தவங்க பக்கத்தை சொல்லுங்க. புதிய ஏற்பாடுல தேடாதீங்க, பழைய ஏற்பாடு 28 997 எடுங்க. 95 இங்க மனுபுத்திரனே, தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம். நீ விசித்திரமா செய்யப்பட்ட முத்திரை மோதிரம். யாரை குறித்து சொல்றாரு? லூசிபேர். இப்ப பிசாசா சாத்தானா இருக்கவனை குறித்து சொல்றாரா? நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன். பாருங்க, இந்த உலகத்திலே கடவுளுக்கு அடுத்த அழகு யாரு தெரியுமா? லூசிபேர் தான். அவ்வளவு அழகா இருப்பானா.
அதுக்கப்புறம் அவன் சொல்லுது, நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். எந்த ஏதேனு? ஆதாம் ஏவாள் உண்டாக்குன ஏதேன் கிடையாது. அதுக்கு முன்னாடி ஒரு ஏதேன் தோட்டத்தை பூமியில் வச்சிருந்தாரு. அந்த ஏதேனில் இருந்தவன். அவனை குறித்து பாருங்க எப்படி வர்ணிக்கிறான். பத்மராகம், புஷ்பராகம், வைரவம், படிகை பச்சை, கோமேதகம், எஸ்பி, ரத்த நீலம், மரகதம், மாணிக்கம். வாசிங்க. முதலான சகலவித ரத்தின கற்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. பாத்தீங்களா? இதெல்லாம் உன்னை என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? மூடிக்கொண்டிருக்கிறது. இன்னைக்கு பாத்திருக்கீங்களா? அங்க போய் பாருங்க. அதெல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க இன்னைக்கும்? நான் மறைமுகமா சொல்லுவேன், டக்குலாம் வெளிப்பட சொல்ல மாட்டேன். இன்னைக்கு நீங்க போனீங்கன்னா விக்கிரகத்துல என்ன பண்ணிருப்பாங்க? அதை வச்சு ஜோடிக்கப்பட்டிருப்பாங்க. வருது பாருங்க. வாசிங்க. நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். அப்பா அதை படிச்சாச்சுப்பா. சரி பாப்பா. நீ மூடிக்கொண்டிருந்தது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட என்ன வாத்தியம்? நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் மேல வாத்தியங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருக்கிறது. பாட்டுருங்க. நாகசுரங்களும் மேல வாத்தியங்களும். அதனாலதான் என்ன பண்றாங்க? அதை தூக்கிட்டு போகல என்னங்க பண்றாங்க? மேல வாத்தியங்கள் அதை பார்க்கல என்ன பண்றாங்க? ஊதிக்கிட்டு டங்கு 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 டங்குன்னு பாருங்க. இதெல்லாம் வருது பாருங்க. நீ காப்பாற்றுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப் தேவனுடைய பரிசுத்த உன்னை வைத்து அக்கினிமயமான கற்கள் நடுவில் நீ என்ன பண்ண? இன்னைக்கு நம்மால என்ன பண்றாங்க? அப்படிதான் மைக்கில் சொல்லக்கூடாது. என்ன பண்றாங்க? பார்த்தீங்களா? பூரா இவனுக்கு தான் செய்யறது, பூரா இவனுக்கு தான். அவனுக்குள்ள என்ன வந்துருச்சு கேட்டிங்கன்னா, பின்னாடி வசனத்தை படித்து பார்த்தா, நான் ஏன் தேவனை மாதிரி மாறக்கூடாதுன்னு சொல்லி ஒரு எண்ணம் வந்துச்சான். யாருக்கு? லூசிபர். அந்த எண்ணம் வந்தவனை கர்த்தர் சொன்னாரா, தம்பியே வேணாம்பா, உன்னோட ஸ்தானம் வேற என்னோட ஸ்தானம் சொல்லி. இப்போ என்ன பண்ணிட்டானா, இவன் அப்படியே பண்ணி பண்ணி ஒரு கூட்டத்தை அப்படியே, இதெல்லாம் நேரம்ல நான் சொல்லிடுறேன். ஒரு கூட்டத்தை அவன் இந்த 33 கோடி இருக்கு பார்த்தீங்களா தூதர்கள். டேய் வாங்கடா, நான் தாண்டா அடுத்த என்ன ஆக போகிறேன்? ஆண்டவராக மாற போகிறேன். அதனால என்னைய பின்னாடி வாங்கடா, உங்களுக்குலாம் பதவி தரேன்டா, நீ கவுன்சிலர், நீ எம்எல்ஏ, நீ எம்பிடா, நீ அப்படி இப்படி சொல்லி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிட்டான். இவங்க என்ன பண்ணிட்டாங்க? கீழே இருந்தவங்க போகிறான், தலைவர் போகிறாரா, தலைவர் பெரிய பதவி வாங்கி தர போகிறாரா, தலைவரானா நான் தாண்டா தலைவருக்கு அப்படின்னு சொல்லி பூரா அவனை போனவங்க ஆண்டவர் ஒன்றுமே பண்ணலையா, ஒரே ஒரு எத்து விட்டாராம். வானத்துக்கு ஏறுவே நட்சத்திரத்துக்கு மேலாக. வசனம்லாம் எடுக்க நேரம்ல அப்படி சொன்னானா, மேலே போய் கீழே அப்படியே விழுந்தானா. போய் ரிவர்ஸில் வந்தப்ப தூதராக போனாங்களாம், வரையில எப்படி வந்தாங்களாம்? சாசா விழுவுறா, கருகி போய் அசுத்தாவி பிடிச்சி எல்லாம் அப்படியே விழுந்தாங்களாம். விழுந்தவொடனே இப்போ தான் இவனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இவனை நம்பி போய் நம்ம என்ன பண்ணிட்டோம்? விழுந்து போயிட்டோமே. கேடு இறந்த இல்லை நல்ல ஸ்தானத்தில் நம்ம பேயா மாறிட்டோம்னான்னு சொல்லி இப்போ இந்த லூசிபர் என்ன பண்ணானா, ஆண்டவரை பழி வாங்கணும். என்ன செய்யணும்? அவரை அடிக்க முடியாது, சண்டை போட முடியாது. அவர் படைத்த மனுஷனை என்ன பண்ணா, அவரை ரூபத்தின்படி சாயல்படி உண்டாக்குன மனுஷனை பார்த்து மனுஷன் மேலே அவனுக்கு போறாமாச்சு. என்னுடைய ஸ்தானத்தை யாரு கொடுக்குற? மனுஷனுக்கா கொடுக்குற? மனுஷனை நிம்மதியாக இருக்க விட மாட்டேன். அவனை தொட்டா நீ எப்படி பண்ணுவ? உனக்கு வலிக்கும்ல. அவனை என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லி இன்னைக்கு காண்கிற இந்த உலகத்தில் நடக்கிற அநியாயம், அக்கிரமம் எல்லாத்துக்கும் காரணம் இந்த பிசாசுடைய ஆவிகள். அல்லேலூயா. ஒருத்தர் சொன்னார், ஒருத்தர் பாபர் கடையில் முடி வெட்ட போனாராம். அந்த முடி வெட்டுறவர் சொன்னாராம், கடவுள்லாம் இல்லைங்க, கடவுள்லாம் காட்டி மிராண்டி, கடவுளே கிடையாதுங்க. இந்த அவர் ஒரு ஊழியக்காரன் இப்படி பேசாமல் இருந்தார். ஏப்பா கடவுள் இல்லைன்னு சொல்கிற? அம்மா கடவுள் இருந்தால் ஏங்க அநியாயம் நடக்குது, அக்கிரமம் நடக்குது, சின்ன பிள்ளைலாம் கற்பழிக்கிறாங்க, ஏன் அந்த கடவுளை தடுக்கக்கூடாதா? அவர் இல்லைங்க கடவுளே கிடையாதுங்க அப்படின்னாரான். இவர் பேசாமல் இருந்தார், அவன்கிட்ட பேசக்கூடாதுன்னு. மறுபடியும் முட்டிங்க விட்டு மூஞ்சில் அந்த பிளிச்சிங் அடிப்பாங்க பார்த்தீங்க, புஸ் புஸ்ன்னு அடிச்சாரான். அடிச்சுட்டு கடவுளே கிடையாதுங்க, கடவுளே கிடையாதுங்க, அதெல்லாம் முட்டா போயிலுங்க, எந்த கடவுள் கிடையாதுன்னு இவர் பேசாமல் இருந்தாரான். முடிச்சுட்டு போயிட்டாரான். போயிட்டு மறுபடியும் திரும்பி வந்தாரான். என்ன சார் என்ன வந்திருக்கீங்க கேட்டாரான். பாபரே இந்த உலகத்தில் இல்லைங்க அப்படின்னாரான். பாபர்னா யாரும் தெரியுமா? பாபர் தானே? பாபர். பாபரே இந்த உலகத்தில் இல்லைங்க அப்படின்னாரான். ஏன் சார் சொல்கிறீங்க? ஆமாம், அங்கே ஒருத்தன் பாருங்க தாடியை வளர்த்து முடி சடையை போட்டு ரோட்டில் கிடக்குறியா, பாபரே இல்லை பாபரே இல்லைன்னு.
அப்போ ஒரு கோலம் வந்து, ஏய் கடை இங்கே வச்சுக்கிட்டு அவன் என் கடைக்கு வந்தால் தான் நான் வெட்ட முடியும், அவன் ரோட்டில் படுத்துப்பா நான் போய் வெட்ட முடியுமா? என்ன சார் நீங்கள் எப்படி பேசுறீங்க? அதை தாண்டா நானும் சொல்கிறேன், கடவுளை நீ தேடி போகணும்டா, உடனே தேடி வரணும்னா முட்டா பையில அப்படின்னாரான். அல்லேலூயா. ஹல்லேலூயா. கடவுள் எப்படா இல்லைன்ற, நீ அநியாயம் பண்ணிட்டு அக்கிரம் பண்ணிட்டு நீ திரிவ, அவரை தேடி போகணும்டா, தேடி போனாதான் என்ன இடத்துல வந்த ஒருவனை நான் என்ன பண்ண மாட்டேன், புறம்பே தள்ளுவதில்லை அப்படின்னாரு. பாருங்க, எதுக்கு சொல்கிறேன்னா, இன்னைக்கு காண்கிற ஒரு 2 ராஜ்யம் இந்த உலகத்தில் நடக்குதுங்க. ஒன்று பிசாசினுடைய ராஜ்யம், இன்னொன்று கடவுளின் ராஜ்யம். இப்போ பாருங்க, இப்போ இந்த விழுந்து போன பிசாசுகள் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, இதோடைய இந்த பிசாசுகள் இந்த பூமியில் ஒன்று செய்யணும்னா அதுக்கு யார் உதவி தேவைப்படும்? எங்க ஒருத்தனை நான் கொலை பண்ணணுங்க, பிசாசு இவனை கொல்லணும், அதுக்கு யார் உதவி தேவைப்படும்? இன்னொரு மனுஷ உதவி அவனுக்கு தேவைப்படும். ஏன்னா பிசாசு வந்து ஆவியா இருக்குதான். எல்லாரும் என்ன பாருங்க, இந்த சத்தியத்தெல்லாம் புரிஞ்சு, பிசாசு ஆவியா இருக்குதான். அது ஆவியா இருந்து இந்த பூமியில வந்து செய்யணும்னா அதுக்கு ஒரு சரீரம் தேவைப்படும். அதுக்கு தான் அது யாரை வந்து பிடிக்குது? மனுஷனுக்கு சரீரம் இருக்குது. அதே மாதிரி நீங்க அங்க போய் வாழணும்னா உங்களுக்கு அங்க ஆவியா போகணும், நீங்க சரீரத்தோட என்ன பண்ண முடியாது. அதனால தான் மரணத்தை ஒன்று வச்சார் ஆண்டவர். எத்தனை பேருக்கு நான் புரியுது? இந்த உலகத்துக்கு அந்த உலகத்துக்கு போனால் நீங்கள் ஆவியா போனால் அந்த உலகத்துக்கு இது வந்தால் சரீரம் வேணும். இப்போ என்ன பண்ணுதுன்னா, தன்னுடைய ஆசை இச்சைகளை, வேசித்தனம், விபச்சாரம், அநியாயம் பண்ணுறதுக்கு இந்த ஆவிகள் நேரடியாக வந்து பண்ண முடியாது. அதனால மனுஷனை வந்து பிடிக்குது. அதனால தான் இங்கே பார்த்தோம், பிசாசுகள் பிடித்திருந்தது. இப்போ ஏன் பிடிச்சிட்டு என்ன பண்ணுது? தன்னுடைய ஆசை இச்சைகளை என்ன பண்ணுது? நிறைவேற்றுது. இப்போ மனுஷனுக்குள்ள வந்தவனே அது என்ன பண்ணுனா, கொஞ்ச நாள் சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும், அதோட வேலையை காட்டிடும். என்ன காட்டும்? பலவீனங்களை கொண்டு வரும், வியாதியை கொண்டு வரும், சோர்வுகள், அசதிகளை கொண்டு வரும், குடும்பத்தில் சண்டை, பிரச்சனைகள், தூஷண வார்த்தைகள். குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் தூஷணமான வார்த்தைகள். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ளே தூஷணமாக பேசுவாங்க, அதெல்லாம் பிசாசு. இப்போ பாருங்கள், இந்த பிசாசு. சரி, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பிசாசு எப்படி பிடிக்குது ஒரு மனுஷனை, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். பிசாசு வந்து ஒரு மனுஷனை டக்குனுக்குள்ள என்ன பண்ண முடியாது, வர முடியாது. அதுக்கு ரூல்ஸே கிடையாது. அது வர்றதுக்கு சில வழிகளை மனுஷன் ஏற்படுத்தணும். அது என்னென்ன வழிகளை செய்யும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். பிசாசு எப்படி வருவான்? ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு சில பேருக்கு பேய் பிடிக்க தெரியுமா? இயேசு ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கு ஏன் பேய் பிடிக்குது? அவங்க சில வழிகளை திறந்து விடுறாங்க. அந்த வழிகளில் பிசாசு எப்படியெல்லாம் வருகிறான், ஒரு 10 காரணத்தை நான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி 10 காரணத்தை சொல்ல முடியாது, இன்றைக்கி ஒரு 2-3 காரணத்தை நான் சொல்கிறேன். எடுத்தவங்க வாசிங்க. யோபு 25-26 வாசிங்க. பிசாசு வருவதற்கு வழி என்னன்னு பார்க்க. 3ஆம் அதிகாரம் 25-26 637 பக்கம் 25. எனக்கு நேரிட்டது, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது, எனக்கு சுகம் இல்லை, இளைப்பாறுதலும் இல்லை, அமைதலும் இல்லை, நேரிட்டது. முதல் காரியம் என்ன கேட்டீங்கன்னா, என்னது? பயம். பிசாசு வருவதற்கு முதல் வாசல் என்னது? பயம். பயம். 2வது கவலை. சில எப்ப பார்த்தாலும் பயந்துகிட்டே இருப்பாங்க. ஐயோ என்ன ஆக போகுதோ, நான் சாக போறேனோ, நான் செத்து போயிடுவேனோ, எனக்கு அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ, ஒரு சின்ன கட்டி வந்திருக்கு, ஐயோ அது கேன்சரா இருக்குமோ, எப்ப பார்த்தாலும் பயம் பயம், வாழ்க்கை முழுவதும் பயம். இந்த பயம் வந்து உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா உங்களுக்குள்ள பிசாசு என்ன பண்ணிடுவான்? ஈஸியாக என்ன பண்ணிடுவான்? அவனுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க? கதவை திறக்கிறீங்க. பயம் உங்களுக்குள்ள அதிகம் வந்தவரை கர்த்தருடைய பாதுகாப்பு விலகிட்டு யார் வந்துருவா? சொல்லுங்கப்பா, பிசாசு வந்துருவியா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, நான் நிறைய பிசாசுகளை துரத்திருக்கேன். நான் ஆண்டவருடைய நாமத்தினால நிறைய பிசாசுகளை துரத்தின போது எல்லாரும் வழக்கமா சொல்லுவாங்க, என் பிள்ளைக்கு என்ன வச்சுட்டாங்க? மருந்து வச்சுட்டாங்க, செய்வனை வச்சுட்டாங்க. கிடையாது. நான் நிறையா போன வாரம் கூட அந்த ஐயாவுக்கு ஜெபம் பண்ணையில், என்னங்கம்மா ராணி அம்மா ஐயாவுக்கு திடீர்னு வந்து படுத்துட்டாரு. படுத்து ஒரு நாள் எந்திரிக்க முடியல. எதுனா என்னை கூட்டிகிட்டு போனாங்க. பார்த்தா அவருக்குள்ள ஒரு பயத்தின் ஆவி, ஒரு அதட்டி ஜெபம் பண்ண ஏசு அப்படின்னு அவர் பயந்துட்டார். அவரு அந்த ஆவி பார்த்துக்க பயந்துட்டு வெளியே ஓடுது. அதுக்கப்புறம் நல்லாயிட்டார். என்னங்கம்மா, இந்தா உங்க முன்னாடி தான் இருக்கிறான். அப்படியே படுத்த படுக்கை ஆகிருச்சு பயத்தின் ஆவி. பயம் 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 வாழ்க்கை. அப்புறம் கவலை கவலை கவலை. பாருங்க, அதனால தான் சொல்லுது,
சங்கீதம் 56:3 சொல்லுது, தாவீது சொல்றான், நான் பயப்படும் நாளில் யாரை நம்புவேன்? கர்த்தரே உங்களுக்கு ஒரு பயம் வருதா? பய எண்ணங்கள் வருதா? அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ, இப்படி போயிருமோ, உங்களை மிஞ்சின பயங்கள் வரும்போது நீங்கள் என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, உடனே ஆண்டோட சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பிக்கணும், கர்த்தருடைய பாடல்களை பாட ஆரம்பிக்கணும், உடனே வேதங்களை எடுத்து வாசிக்கணும். எப்போ திரும்ப அந்த பயம் கவலை இதயத்தில் போய் உட்காரும்? அந்த இடம் எம்டியாக இருந்தால் தான் போய் உட்காரும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ வர்றீங்க, இப்போ லாஸ்ட்டாக பிரதர் வந்தார் நாகராஜ், ஏன் உட்கார முடியல அவர்? சொல்லுங்க, ஏன் உட்காரல? வெளிப்பாடாங்க டக்குன்னு சொல்லுங்க, ஏன் உட்காரல? சேரு என்னது? இடம் இல்லை. இடம் இருந்தால் என்ன பண்ணியிருப்பாரு? அதைத்தான் நானும் சொல்கிறேன். உங்கள் இதயத்தில் வசனம் நிறைஞ்சிருச்சுன்னா பயம் என்ன பண்ணாது? எத்தனை பேருக்கு புரியுது? அவர் மாதிரி வந்து எட்டி பார்க்கும், இவன் எம்டியாக தானே இருக்கு, போய் உட்காந்துருவோம்னு. ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணாது? உள்ள பயமும் கவலையும் உள்ள என்ன பண்ணாது? வராது. அப்போ பாருங்க, அதனால தான் சொல்கிறேன், பயப்படாதீங்க. பயந்தா நீங்கள் வசனத்தினால நிரப்பப்படணும். வசனத்தை நான் சொல்கிறேன், எத்தனையோ பாடல்கள் பாடுங்க, அதெல்லாம் தப்பே கிடையாது. ஆனால் அதை காட்டில் நீங்கள் எதை பிடிக்கணும்? வசனத்தை பிடிக்கணும். வசனத்தை பிடிச்சி பாருங்க, மனப்பாடம் பண்ணுங்க. எத்தனை பேர் அதை செய்கிறீங்கன்னு தெரில. எங்கள் திவ்யாலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கு, ஸ்கூலில் 3 பிள்ளைங்க செஞ்சுக்கிட்டு இருக்கு, லாவணியா செஞ்சுக்கிட்டு இருக்கு. தயவு செய்து வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க. டெய்லி ஒவ்வொரு வசனம் மனப்பாடம் இதயத்தில் நிரப்பிக்கிட்டே இருங்க. தேவையில்லாத குப்பையில் என்ன பண்ணாது? உள்ள போகாது. செல்லில் வந்து ஃபோன் மெமரி வந்து 4 GB அதுக்கு தக்கனதான் அதுக்கு இருக்கும். அதுக்கு மீறி போனால் செல்லு என்ன ஆயிரும்? கேங்காயிரும். அதை தான் சொல்கிறேன், இடம் பத்தலைன்னா அது போகாது. நான் சொல்கிறேன், உங்களுக்குள்ள வசனம் நினைஞ்சுன்னா தேவையில்லாத குப்பைகள் என்ன பண்ணாது? உள்ளுக்குள்ளே போகாது. அப்போ பாருங்கள், அதனால தான் பிலிப்பியரில் பார்க்குறோம், ஆண்டவர் அழகாக சொல்கிறாரு. 4 வாசிங்களேன், பிலிப்பியர் 4:6. பிலிப்பியர் 6 அழகாக ஆண்டவர் சொல்கிறாரு. 4ஆம் அதிகாரம், 7 கிடையாது. நீக்கும் கவலைப்படாமல் பக்கத்தை சொல்லுப்பா, எல்லாரும் எடுத்துக்கிட்டோம். 273பா, 273 எல்லாரும் எடுத்துக்கங்க. இதெல்லாம் முக்கியமான வசனம். கவலை வருது, பயம் வருதப்ப நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். வாசிங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். பாருங்க, பக்கத்து வீட்டில் தெரியப்படுத்து, எதிர்த்த வீட்டில் தெரியப்படுத்து, சொந்தக்காரன் தெரியப்படுத்தினா சொல்லியிருக்கு. யாருக்கு தெரியப்படுத்தணுமா? தேவனுக்கு. ஒன்றுக்கும் கவலைப்படாமல். அதுதான் பெரிய கவலையாக இருக்குது நம்மளுக்கு. அல்லேலூயா. கவலைப்படாமல் தான் என்ன பண்ண முடியல. சில சகோதரிகள் சொல்கிறாங்க, நாளைக்கு என்ன குழம்பு வைக்கணும் ஒரே கவலையாக இருக்குது. அட பாவிகளா, ஏதாச்சும் ஒரு பொடியை போட்டு 4 காயை போட்டு வையுமா, இது ஒரு கவலையா? அதை நினச்சா தான் கவலையாக இருக்குது. பிள்ளைகளை நினச்சா கவலையாக இருக்குது. அதை நினச்சா. இதெல்லாம் நீங்கள் யாருக்கு ஆப்போசிட்டாக செய்றீங்க தெரியுமா? யாருக்கு ஆப்போசிட்டாக செய்றீங்க? ஆண்டவருக்கு. ஏன்னா ஆண்டவர் ஒன்று சொல்லிட்டார்ல, அதுக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் செஞ்சீங்கன்னா அங்கே யாரு கிரியை செய்வா? பிசாசு கிரியை செய்வா. அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். கவலைப்படுறதுனால பாவமாக கேட்டிங்கன்னா அதுதான் பாவம். ஏன்னா ஆண்டவர் ஒன்று சொல்லியிருக்காரு, நீங்கள் அதுக்கு விரோதமாக செய்றீங்க. ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் சொல்லுது. அப்போது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். யாருக்கு காத்துக்கொள்ளும்? பிசாசு வராம காத்துக்கொள்ளும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இதெல்லாம் நம்மளுக்கு நினைப்பு, இதெல்லாம் ஒரு பாவமா கேட்டா ஆண்டவர் சொல்றாரு, அது காத்துக்கொள்ளும். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம். சீசர்கள் இயேசு தலாணிச்சு தூங்குறாரு. சீசர் சொல்றாங்க, ஐயரே ஐயரே, நாங்கள் மடிந்து போறது உங்களுக்கு சித்தம் இல்லையா? ஐயா ஐயா ஐயா, கவலை இல்லையான்னு கேட்டுறாங்க. அவர் தான் என்ன சொல்லியிருக்காரு? கவலைப்படுறதுனால ஒரு முளத்தை கூட என்ன பண்ணியாது? கூட்ட முடியாது. முடிய கூட என்ன பண்ண முடியாது? போடுங்க முடியாது. வெண்மையாக்க முடியாது, கருப்பாக்க முடியாதுரா அப்படின்னு போதனை பண்ணவரே போய் என்ன பண்றாங்க? நாங்கள் மடிஞ்சு போறோம், உனக்கு கொஞ்சம் கூட என்னது கவலை இல்லையான்னு கேட்குறாங்க. உடனே எந்திரிச்சு ஆமாயா, என்னையும் அப்படி அலை அடிக்குது எப்படி அப்படின்னு சொன்னாரா? எந்திரிச்சு காற்றையும் கடலையும் அதட்டினார். காற்றே இறையாதே, கடலே
அமர்ந்திரு. அமைதியாயிருச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, ஏன் கவலைப்படக்கூடாதுன்னு சொல்றான்னு தெரியுமா? நம்ம மேலே வச்ச அன்புனால சொல்றாரு. ஏன் நீ கவலைப்பட்டேன்னா, நீ கவலைப்பட்டேன்னா உனக்கு ப்ரெஷர் வரும். ப்ரெஷர் என்னவா மாறுமா? சுகரமா. நெஞ்சு வலியா மாறும். நெஞ்சு வலி என்னவா மாறுமா? ஹார்ட் அட்டாக்கா மாறும். அதுக்கப்புறம் உன்னை எங்க வச்சிருப்பாங்க? ஐஸ் பெட்டியில் வச்சு, பரலோகமே என் சொந்தமே என் அதான் சொல்றாங்க கவலைப்பட. இயேசுவே சொல்றாரு, தலைவர் நம்ம ஆண்டவர் சொல்றாரு, அப்பா கவலைப்படாத பிள்ளைகளா, நான் இருக்கேன்டா, ஏன் கவலைப்படுறீங்க? கவலைப்படுறதுனால உனக்கு ஒண்ணுமே ஆக போறதில்ல, அப்புறம் ஏன் கவலைப்படுற? இல்லைங்க, கவலைப்பட்டு எனக்கு எல்லாம் நடந்தோம்னா நீ கவலைப்படலாம், ஒன்றும் ஆக போறது இல்லையே. உன் முடிய கூட என்ன ஆக்க முடியாது, நரைச்ச முடிய கூட கருமையாக்க முடியாது, கருப்பாக்க முடியாது. அதனால நான் டை அடிக்கிறேன், அது 4 நாளில் பல்ல காட்டிடும்ல, அது வேலை அது காட்டிடும்ல. அப்போ பாருங்க, அதைத்தான் நான் சொல்கிறேன். செல்லில் ரொம்ப நீங்கள் ஏற்றுனீங்கன்னா லோடு தாங்காது. செல்லு அந்த குறிப்பிட்ட மெமரிக்குள்ளே தான் ஏற்றணும். மனசும் உங்கள் இருதயம் எப்படிப்பட்டது தெரியுமா? சின்ன ஹார்ட்டுங்க, சின்ன இருதயம். அதில் போய் நீங்கள் ஓவரால் லோடு ஏற்றுனீங்கன்னா என்ன ஆகும்? அதுதாங்க ஹார்ட் அட்டாக்கு, அதுதான் நெஞ்சு வலி. நெஞ்சு ஒரு மாதிரி வலிக்குது. அப்போ தான் பாப்பி நீங்கள் நிறைய கவலையில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறீங்க. கொஞ்சம் என்ன பண்ணுங்க, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. ஆண்டவர் சொல்றாரு, மகளே உனக்கு நான் படைச்சது கொஞ்சம் ஹார்ட்டு தான், கொஞ்சம் இதயம் தான். நீ ரொம்ப அதில் போய் ரொம்ப லோடை ஏற்றுனா அது தாங்காது, உனக்கு ப்ரெஷரு நெஞ்சு வலி வந்துடும். ஆனால் என் மேலே வச்சா நான் என்ன பண்ணிக்கிருவேன்? எதையும் தாங்கும் இதயம் நான் இருக்கிறேன், கர்த்தர் இருக்கிறார், என் மேலே தூக்கி வைய. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவரே உன்னை ஆதரிப்பார். அல்லேலூயா. கவலைப்படாதீங்க. என் மனைவிட்ட என்னை குறித்து சாட்சி கேளுங்க. பிள்ளைக்கு முடியாமல் கிடந்தா கூட, இழுத்துட்டு கிடந்தா கூட அவர் சாப்பிடுவார். அல்லேலூயா. சொன்னாங்களா இல்லையா அங்கே சாட்சி? ஆஸ்பத்திரியில் கிடந்தா கூட, ஐசியில் கிடந்தா கூட அவர் சாப்பிடுவார் போய். சொன்னேக்கா, ஏன் சாப்பிட்றேன் நான் கவலைப்படுறனால அது சுகமாக போதா? கிடையாதுங்க. அதை தாங்க புரிஞ்சுக்கிறேன். நீங்கள் நான் நல்லாயிட்டு நான் பார்த்துக்கிறணும். நானும் சாப்பிடாம நானும் இப்படி இருந்தேன். என்னைய பக்கத்தில் ஒரு ஆஸ்பத்திரியில் போட்டுருவாங்க தூக்கி, நீங்கள் போய் பக்கத்தில் படுங்க அப்படின்றாங்க. என் மனைவியும் கவலைப்பட்டுக்கிட்டு அப்படியே நின்று அதை தூக்கி ஒரு ஆஸ்பத்திரி பெட்டில் போட்டுருவாங்க. அப்படி எங்களை யார் பாப்பா? சொல்லுங்க. கவலைப்படுறதுனால ஒன்றுமே முடிய கூட என்ன பண்ண முடியாது. கவலைப்படாதீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகாயத்து பட்சிகளை கவனிச்சு பாருங்க. விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, பரமபிதா அவைகளுக்கும் போஷிக்கிறார். கவலைப்படக்கூடாது. கவலை, பயம். சரி, எப்போ பார்த்தாலும் கவலை. என் கணவருக்கு என்ன, என் பிள்ளைகளுக்கு இப்படி, என் குடும்பத்தை குறித்து கவலை, அதை குறிச்சுக்க. நீ இப்படியே கவலைப்பட்டேன்னா சீக்கிரத்தில் உன் ஆயுசு நாட்கள் குறைய வாய்ப்பு இருக்கிறது. ஆயுள் கம்மியாயிரும். மன துக்கத்தினாலே ஆவி என்ன பண்ணிடுமா? முறிஞ்சு போயிருமா. நீங்கள் டாக்டர்கிட்ட கேளுங்களேன். டாக்டர் சொல்லுவாங்க எப்போயுமே ஃப்ரீயாக இருங்க. டாக்டரே சொல்கிறாங்க ஃப்ரீயாக இருங்க. எதை குறித்து ரொம்ப அன்கான்ஷியஸ் எதனால் ஆகுது தெரியுமா உங்களுக்கு? அன்கான்ஷியஸ் எதனால் ஆகுது? கவலை. தேவையில்லாத குப்பையை தூக்கி உள்ளே போட்டு சமீபத்தில் விஜய் ஆண்டனி நடிகருடைய மக அந்த செத்து போச்சு. என்னன்னா அன்கான்ஷியஸ் ஆகி தான் செத்து போச்சு. என்னத்துக்கு அன்கான்ஷியஸ்? என்னத்துக்கு தேவையில்லாதெல்லாம் மனசுக்குள்ளே போட்டு என்னத்துக்கு வைக்கணும்? ஃப்ரீயாக மனசை விடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்றுக்கும் கவலைப்படாமல். ஒன்றுக்கு என்ன பண்ணக்கூடாது? கணவரை குறிச்சோ பிள்ளையை குறிச்சோ யாதை குறிச்சோ பார்த்துக்கிறோமே எது வந்தாலும் அப்படி நிற்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அம்மா நீ கவலைப்பட்டனால அவர் மாறிடுவாரா? நீ கவலைப்பட்டனால அந்த அம்மா மாறிடுமா? நீ கவலைப்பட்டனால பிள்ளை மாறிடுமா? எதுவும் மாறாது. உன்னே நீ தான் கெடுத்துக்கொள்ளுவ. காலத்துக்கு முன்னாடி போய் சேர்ந்துருவ. அதனால நீ என்ன பண்ணணும்னா, இப்படி இருக்காங்களா ஜெபம் பண்ணணும். சோத்திரத்தோடு அழகா வசனம் சொல்லியிருக்கு பாரு. எல்லாவற்றையும் குறித்து சோத்திரத்தோடு கூடிய விண்ண ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போது எல்லா புத்திக்கும் உங்க சிந்தை உங்க மேல. அல்லேலூயா, அல்லேலூயா. யோபு சொன்னா, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. நல்லா இருக்கும்போது யோபுக்கு பயம். சொப்பனம் வந்துச்சுங்க யோபுக்கு. பிள்ளையெல்லாம் சாகுற மாதிரி சொப்பனம். அந்த சொப்பனம் வந்திருந்தா அவனுக்கு பயம் வந்துருச்சு. நல்லா இருக்கும்போது என் பிள்ளைங்க செத்துருமா வழக்கத்துக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை பலி செலுத்த வேண்டிய மாதம் பலி செலுத்த ஆரம்பிச்சிட்டான்.
பயம் அவன் இதயத்தை பிடிச்சிருச்சு. அதனால தான் ஓடி வந்து சொல்கிறாங்க, உன் பிள்ளை செத்து போச்சுன்னு. அவன் என்ன சொல்றான்? நான் பயந்த காரியம். அப்போ அவன் எதிர்பார்த்தான், என் பிள்ளை செத்துரும். நான் சொல்கிறேன், இதெல்லாம் பிசாசு வைக்கிற காரியங்கள். அல்லேலூயா. ஒரு நாளும் சொல்லாதீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு செருபாவேலை பார்த்து, செருபாவேலே ஏன்டா பயப்படுற, உன்னை உண்டாக்குன நான் இருக்கிறேன். அல்லேலூயா. தண்ணீர்கள் கடக்கும் போதும் ஆறுகளை கடக்கும் போதும் உன்னோடு நான் இருந்து, நான் பாருங்க, நீங்கள் சொல்லணும், பயம் வரும்போது கவலை வரும்போது சொல்லணும், பயமே என்கிட்ட வராத, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தர் என்னுடைய மேய்ப்பரா இருக்கிறா, நான் தாழ்ச்சியான நீ சொல்ற எதுவுமே என் வாழ்க்கை. அப்படி எதிர்த்து நிற்கணுங்க. பிசாசுக்கு என்ன பண்ணணும்? எதிர்த்து நிற்கணும். அதான் பார்த்துக்கங்க. பயம் கவலை தூக்கி எறிங்க, பிரியா இருங்க மனசை. நாங்களாம் ஏன் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னா, போராட்டம் இல்லையா, பிரச்சனை இல்லையா, எல்லாமே இருக்குங்க. எதை குறிச்சும் கவலைப்பட மாட்டேன். பிள்ளை இப்படி வயசுக்கு வந்துக்கிட்டு கொஞ்சம் கூட கவலை இல்லையா? நீ கவலைப்பட்டவனே பிள்ளைக்கு நகை வந்து கொடுத்துருவாங்க, நாங்கள் 10 பவுனை வந்து. என்னத்துக்கு கவலைப்படணும்? ரெண்டாவது, முதலாவது கவலை பயம். ரெண்டாவது எடுங்களேன். ரெண்டாவது வசனம் சொல்லலை. ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, தவறான வார்த்தைகளை பேசும்போது. அல்லேலூயா. பாருங்க, முதல்ல நான் சொல்லிடுறேன். முதல்ல சொன்னேன், முதல் பிசாசு எப்படி உள்ள வருவானா? பயமும். ரெண்டாவது என்ன சொன்னேன்? சொல்லுங்க, மைக்கில் சொல்லுங்கப்பா. பயமும் கவலைனாலே. ஃபோன் வருதுங்க, ப்ரேயர் நடந்துக்கிட்டு இருக்கேன். என் ஒய்ஃபு திவ்யாவுடைய கணிசிவாயி அங்கே ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்க. ஃபோன் வருது, 8 மணிக்கு ஃபோன் வருது. ப்ரேயர்ஸில் நடந்துக்கிட்டு இருக்கு எங்கள் வீட்டில். தம்பி ரொம்ப சீரியஸாக இருக்குப்பா, 108 போய்கிட்டு இருக்காங்கப்பா ஒய்ஃபு. அப்படி ஃபோன் வருது. உடனே நீங்கள் கிளம்பி வாங்கப்பா, 108 ரொம்ப சீரியஸாக போய்கிட்டு இருக்குன்றப்ப ஒன்றுமே பெரிய அது ரிஸ்க் எடுக்கலை, ஒன்றுமே பண்ணலை. அப்போ தான் பாடலை செய்தி கொடுக்க வேண்டியிருந்துச்சு. எங்கள் வீட்டில் ஒருத்தர் வந்திருந்தார், செய்தி கொடுத்தாரு. என் கூட ஒருத்தர் இருந்தேன், அசோக்குன்னு. அவனுக்கு தெரியும். மச்சான், அவன் சொன்னேன், மச்சான் இப்படியே கட் பண்ணிட்டு இப்படியே போயிடுவான், வா, ரொம்ப சீரியஸாகவே. எல்லாம் அரை மணி நேரம் முடிஞ்சவனே போய் ஒரு ஹோட்டலில் 4 பரோட்டா, ஒரு ஆம்லேட்டு சாப்பிட்டேங்க. உண்மையை சொல்கிறேன். அவன் சொல்கிறான், என்ன அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்க? 4 பரோட்டா, ஒரு ஆம்லேட்டு சாப்பிட்டுட்டு, ஏன்னா கொஞ்சம் சால்னால உப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அதையும் சாப்பிட்டுட்டு, அப்போ அவன் இப்போ கூட இருக்கிறேன் பதறியான். என்னையா அங்கே ஒய்ஃபு சீரியஸாக இருக்குன்னு சாப்பிட்டுருக்கேன். ஆண்டவர் பார்த்துக்குருவார். நம்ம பதறி ஒரு நாள் ஒன்றும் ஆறல. நம்ம வீட்டில் ஜெபம் நடந்திருக்கு, நம்ம ஆண்டவருக்கு ஜெபத்தை கொடுத்துருக்கோம். இதை கட் பண்ணி போனால் தான் அங்கே பிசாசு விளையாடிவோம். நம்ம எல்லாம் செஞ்சுட்டேன்னு சொல்லி நைட்டு 12 மணிக்கு போய் இறங்குறான். அப்போ தான் திவ்யாவை பார்க்குறான். ஏன்னுக்குது. பயப்படவே கூடாதுங்க வாழ்க்கையில். நீங்கள் பதறினீங்கனாலே வேதம் சொல்லுது, விசுவாசிக்கிறவன் பதறான். பதறவே கூடாது வாழ்க்கையில். கவலையப்படக்கூடாது. எல்லாத்தையும் அப்படியே எப்பயும் நார்மலாக இருந்து பாருங்களேன், மனசு ஃப்ரீயாக இருக்கும். நான் சொல்லவா, நீங்கள் பயமும் கவலையும் தான் உங்களுக்குள்ள அநேக வியாதிகளை கொண்டு வரும். டாக்டர் சொல்கிறாங்களா இல்லையா? ரொம்ப கவலைப்பட்டீங்கன்னா வியாதிகள் வரும். சரி, ரெண்டாவது பார்ப்போம். ஏன் அந்த வசனமெல்லாம் என்னை தேற்றுன்னு சொன்னீங்களா? அந்த நேரத்தில் ஏன் நான் பயப்படாமல் இருந்தேன் கேட்டிங்கன்னா, நிறையா வசனத்தை ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். நீங்கள் எழுதிக்கங்க வீட்டில் போய் படிங்க. 112ஆம் சங்கீதத்தை தயவு செய்து போய் படிங்க. ஒரு மனுஷனுக்கு பயம் வரும்போது அவன் அதை எப்படிலாம் மேற்கொள்வான்னு 112ஆம் சங்கீதத்தில் அழகாக போட்டிருக்கு. அவன் இருதயம் அசைக்கப்படாமல் இருக்கும், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திட்டனாக இருக்கும். சரி, ரெண்டாவது நம்ம பார்ப்போம். ரெண்டாவது என்னதுன்னு கேட்டிங்கன்னா, பிசாசு வர உள்ள காரணம் என்னன்னா, தவறான வார்த்தைகள் பேசுறது மூலமாக உள்ள வருவான். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் சொல்லலை. ரெண்டாவது எப்படி வருவான்? தவறான வார்த்தைகள் பேசும்போது பிசாசுக்கு நீங்கள் கதவை திறக்கிறீங்க, டோரை திறந்து விடுறீங்க. இந்த மிஸ்டேக்கை நம்ம நிறைய பேர் செய்வோம். நிறைய பேர் தவறான வார்த்தைகளை பேசுவோம். சிலர் எப்போ பார்த்தாலும் சந்தேகத்தோடே இருப்பாங்க. சந்தேகம் அவங்க ரத்தத்தில் என்ன பண்ணியிருக்கோம்? ஊறி இருக்கும். ஒருத்தர் பேசாமல் இருக்கீங்களே, என்கிட்ட பேச மாட்டேல, என்கிட்ட நீ பேச மாட்டேல, என்னை பார்த்தா அவனுக்கு பிடிக்கல, அதான் பேச மாட்டேன். சரி பேசுகிறேன், என்ன நக்கலை பார்க்குற, நக்கலை பேசுகிற, இவங்ககிட்ட நீங்கள் என்ன பண்ண முடியாது. இது சந்தேகமே ரத்தத்தில் ஊறி இருக்கும். நீங்கள் பேசாமல் இருந்தீங்கன்னா, என்ன ரொம்ப சைலண்டாக இருக்க,
என்னை பிடிக்கலையில, உனக்கு என்னையெல்லாம் பிடிக்குமா? உன்னைய சகப்பாக இருந்தால் தானே உனக்கெல்லாம் பிடிக்கும். நான் கருப்பாக இருக்கேன் தானே பிடிக்கல. நான் ஒல்லியா எப்படி இருக்கிறேன்? சரிம்மா நான் பேசுகிறேம்மா. என்ன நக்கலா பார்க்குற, நக்கலா பேசுகிற? பேசுனாலும் தப்பு, பேசுனாலும் தப்பு. ஒருத்தவங்க டீ வாங்கி, ஒருத்தர் ஒரு சொந்தக்காரங்க வந்திருக்கப்போ ஜூஸ் டீ வாங்கி கொடுக்குறாரு. அந்த அம்மாவுக்கு இப்போ 2 செஞ்சாலும் அந்த வீட்டில் தப்பு. என்னன்னு கேட்டிங்கன்னா, வாங்கி கொடுக்கலாட்டினா தப்பு, வாங்கி கொடுத்தாலும் தப்பு. வாங்கி கொடுக்கலாட்டி அந்த அம்மா என்ன சொல்ல தெரியுமா? பார்த்தீங்களா, எல்லாத்துக்கும் வாங்கி கொடுக்குறேன், எனக்கு வாங்கி கொடுக்குறான் பார்த்தீங்களா, இவெல்லாம் வந்த நிலைமையை மறந்துட்டேன் அப்படின்னு. இப்போ வாங்கி கொடுத்தப்ப சொல்லுவாங்க, இதுக்கெலாம் நான் வழி இல்லாமல் இருக்கேன், நீ கொடுக்குற அந்த டீக்கு நான் அலைஞ்சிக்கிட்டா இருக்கிறேன். இப்படி இருப்பாங்க நிறைய பேர் உலகத்தில். என்ன செஞ்சாலும் சந்தேகத்தோடு இருப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பேசினாலும் தப்பு, பேசினாலும் தப்பு. இப்படி கேரக்டர்லாம் நான் நிறையா பார்த்துருக்கிறேன். அவங்கள என்ன சொன்னாலும் என்ன பண்ண முடியாது, சரியாகவே என்ன பண்ண முடியாது. என்ன பேச மாட்டேங்கிற, என்ன பேசுகிற, ரொம்ப ஓவராக பேசுகிற. பாருங்கள், இப்படி ஆளுகளாம் இருக்கிறாங்க. அதுதான் அவிசுவாசம். அல்லேலூயா. அப்போ பாருங்க, என்ன என்னை கேட்கவே மாட்டேங்கிற, விசாரிக்கவே மாட்டேங்கிற, விசாரிச்சா என்ன ரொம்ப நக்கலாக விசாரிக்கிற, இப்படியே வாழ்க்கை ஃபுல்லாக இருப்பாங்க. அப்போ பாருங்க, இந்த மாதிரி ஆளுகளை பாருங்க, தவறான வார்த்தைகள் பேசுறது. அப்போ மரணமும் ஜீவனும் எதில் இருக்கா? நாவின் அதிகாரத்தில் இருக்குது. அப்போ நம்ம எதை பேசி எந்த கனியை புசிக்கிறோமோ அதுதான் அவன் வாழ்க்கையில் நடக்கும். இல்லை நான் செத்து போயிடுவேன், என் வாழ்க்கை இப்படி தான் இருக்கும், நான் இப்படியே போயிடுவேன், அப்படி போயிடுவேன், இப்படி போயிடுவேன், 4 இடத்துல பிச்சை எடுத்தான் கஞ்சி குடிப்பேன், இப்படியே ஒருத்தங்க பேசிக்கிருந்தா ஆண்டவர் ஒரு நாள் ஆசீர்வதிக்க முடியாது. அதனால தான் வாயின் வார்த்தைகள் ரொம்ப கவனம். நீங்கள் பேசும்போது ஆவிகள் நிற்கும். ஆஹா, தூசணமாக பேசிக்கிட்டு சாவமாக பேசிக்கிட்டு டக்குன்னு வந்து என்ன பண்ணிடும், உள்ள நுழைஞ்சிரும். ஒருத்தி சொன்னாங்க, சாரி பார்த்து விதவை என்ன சொன்னா, எலியா போய் அவளை காப்பாற்ற போகிறப்ப சொல்கிறா, நானும் என் பிள்ளையும் 2 அப்பத்தை சுட்டு என்ன பண்ண போகிறான், சாக போகிறேன்னு சொன்னான். ஆனால் ஆண்டவர் ஆசீர்வதிச்சா. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பிள்ளை செத்துச்சு. ஏன்? வாயின் வார்த்தை. இன்னொருத்தன் சொன்னேன், சமாரியாவில் பஞ்சம் வந்தபோது ஒருத்தன் சொன்னேன், நாளைக்கு 1 படி கோதுமை 1 ரூபாய்க்கு விற்கப்படும்னு எலிசா சொல்கிறப்ப ஒரு போர்ச்சவன் சொல்கிறான், 1 படி கோதுமை 1 ரூபாய்க்கு விற்குமா? அது சாபத்தில் வராதோ? பாருங்க, இப்போ நம்ம வாயின் வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். 3வது டக்குன்னு வாசிப்போமா? 3வது வாசிங்க. யோவான், நான் அதை முடிச்சுறேன், 8:44 வாசிங்க. 3வது 8:44. 3வது பிசாசு வர என்ன காரணம்? யோவான் 8:44. நீங்கள் உங்கள் 138 பாஸ்டர் 39 8:44. யோவான் நிகழ்ந்த சுவிசேஷம் கடைசி. பிசாசு உள்ள வர காரணம் என்னன்னு? நீங்கள் பிசாசானவனால் உண்டாக்கப்பட்டவர்கள். நீங்கள் உங்கள் பிதாவினால் பிசாசினால் உண்டாக்கப்பட்டவர்கள். உங்கள் பிதாவினுடைய இச்சையின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். உங்கள் பிதாக்களின் இச்சையின்படி செய்ய. 3வது பிசாசு உள்ள வரதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இச்சை. இருக்கிறதுல டேஞ்சரான ஆவி என்ன ஆவி? இச்சையின் ஆவி. எல்லாத்தையும் தாக்கும். வாலிபலை தாக்கும், வயசானவங்களை தாக்கும். இந்த ஆவிக்கு தப்பிக்க முடியாத நிறைய பேர் இருக்கிறாங்க, இன்னைக்கு இருக்கிறாங்க. இச்சையின் ஆவி. எப்போ திரும்ப அந்த ஆவி ஒருத்தன்ட்ட போர் பண்ணும்? 14 வயசுலேருந்தே ஆரம்பிச்சிடும். இந்த ஆவி வந்துடும். கொஞ்சம் வாலிபம் பருவ விட்டோடனே இந்த ஆவி வந்து போராட ஆரம்பிக்கும். இச்சையின் ஆவி. அருமையானவர்களே, ஒரு ஆய்வில் சொல்லியிருக்கிறாங்க, நான் சொல்கிறது ஒரு ஆய்வில் சொல்லியிருக்கிறாங்க, இன்னைக்கு சராசரி வாழ்க்கையில் இரவு நேரங்களில் கல்யாணமான பெண்களும் ஆண்களும் தவறான பாதையிலே இன்னைக்கு இன்ஸ்டாகிராமில் உரையாடி கொண்டிருக்கிறார்கள். தவறான, நான் சொல்கிறேன், கல்யாணமான ஆண்களும் கல்யாணமான பெண்களும் தவறான உறவுகள் மூலமாக இன்னைக்கு பேசி கொண்டு இருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்றீங்க? இச்சை.
தான் நேசித்த மனைவியிட்ட காட்ட வேண்டியதை இன்னொரு மற்றவங்ககிட்ட காட்டுறதா இச்சை. செல்ஃப் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க, இச்சை அடக்கம்னுவாங்க. நம்மளுக்குள்ள ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கணும். உனக்குன்னு உன்னை கொடுத்துட்டாரா, அதுக்கு உண்மையாக இருக்கணும். அதை விட்டுப்பட்டு இந்த இச்சை என்னதமா செய்யும், தகாதவைகளை செய்ய வைக்கும். இந்த ஆவி முதலாவது இச்சையை கொடுத்துட்டு அப்புறம் என்ன பண்ணிடும், உள்ள வந்து உக்காந்துட்டு படாத பாடுபடுத்தும் நம்மளை. ஒருத்தன் சொல்கிறான், பேர் தங்கப்பாண்டி. அவனுக்கு திருமணமாக நான் அவன் கூட சேர்ந்து சுற்றினப்ப நிறையா கல்யாணமான பெண்களை பூரா கவர் பண்ணுவான். நான் சொன்னேன், இதெல்லாம் செய்யாதரா, அவங்க இன்னொருத்தவங்களுக்கு பிள்ளைகள் இருக்குது, நீ ஏன் செய்கிறேன்னா, எனக்கு கன்னி ராசி. என்ன ராசியா? கன்னி ராசி. கண்ணிலே குத்துவண்டான்னு நினச்சேன். எனக்கு கன்னி ராசி, அப்படியே விழுந்துருவாங்க அப்படின்னா. அப்போ நான் சொன்னேன், தம்பி செய்யாத, எனக்குள்ள ஆண்டவர் கொண்டு சொல்கிறாரு, நீ ரொம்ப பாவம் பண்ணிக்கிட்டு இருக்க, மரணத்தை, ஏன்னா பாவமானது இச்சையானது பாவத்தை கற்பித்தெடுத்து மரணத்தை பிறப்பிக்குமா, செய்யாதுன்னு சொல்லிட்டேன். மீறி செஞ்சேன். என்ன தெரியுமாச்சு, திருமணமாச்சு, ஒரு குழந்தை பெத்தையான், பழங்கானத்தத்தில் ஒரு லாரியில் அடிபட்டு மூளை சதிரி செத்தியான். சிகரெட்டு குடிக்க மாட்டேன், தண்ணி பழக்கம், எந்த பழக்கம் கிடையாது. அங்கனுக்குள்ள அழுதுவங்க பூரா சொல்கிறாங்க, கடவுளுக்கு கண்ணு இருக்கா காது இருக்கா, நல்ல பையனே, எங்களுக்கு தாண்டா தெரியாம என்னென்ன பண்ணியானு. அலையிலையா அலையிலையா, எத்தனை குடும்பத்தடா கெடுத்த நீ, செத்தானா. அதாங்க இச்சை, ஒரு டேஞ்சரான லைஃப். இந்த இச்சை எப்படிலாம் போகும் வாசிங்களேன். இந்த இச்சை லாஸ்ட்டாக முடிச்சிடறேன். இந்த இச்சை எப்படி போகுதுன்னு பார்ப்போமா? 6:23 வாசிங்க. மத்தேயு 6:23. நீ பலிபீட சரீரம் முழுவதும், பக்கம் 9பா. உன் கண் கெட்டதா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளா இருக்கும். இப்படி உன்னிலுள்ள வெளிச்சம் இருளா இருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாயிருக்கும். கண்ணானது, அது எத்தனை வசனம்? 43 22 பாஸ்டர். வாசிங்க. 22 சரீரத்தின் பாருங்க, கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. நடிகர் சூர்யாவுக்கு பிடிச்ச வசனம் இது. அந்த வசனத்தை ஒரு நாள் விஜய் டிவிலாம் பேசினேன், எனக்கு ரொம்ப அந்த வசனம் பிடிக்குங்க. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. அப்ப இந்த சரீரத்துக்கு விளக்கு எதுங்க? கண்ணு. அப்ப இந்த கண்ணை வச்சு இந்த கண்ணுக்குள்ளதான் இச்சை போகுமா. அதனால தான் நிறைய பேர்த்து நான் சொல்லுவேன், செல்போன் பாருங்க, எல்லாத்தையும் பார்த்துறாங்க, இச்சை பிடிக்க ரெடியாக இருக்கும். போன வாரம் முந்தின வாரம் ஐயா பெரிய பாஸ்டர் சொன்னார். என்ன சொன்னார்? பிசாசு எங்கே இருக்கும் அப்படின்னு சொன்னப்போ என் ஒய்ஃபு சொல்லிச்சு, வாசலில் படுத்துருக்குன்னு சொல்லிச்சு. இல்லைன்னாரு. நான் சொன்னேன், எங்கே இருக்கு அங்கே இருக்குன்னு. அவர் சொன்னார், தலையாணிலே என்ன பண்ணியிருக்குமா, உங்கள் செல்லு மூலமா படுத்துருக்குமா. இன்னைக்கு பிசாசு எங்கே தான் இருக்குது? செல்லு. உங்கள் கையில் இருக்க செல்லு மூலமாக படுத்துருக்கு. அன்றைக்கெல்லாம் ஒரு காலத்தில் நாங்கள் பண்ணுவோங்க, சினிமா தேட்டர் மூடணும், சினிமா தேட்டர் மூடணும். அதே மாதிரி எல்லாத்தையும் மூடணும். கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. பிசாசு பார்த்தியா, சினிமா தேட்டரான நீ மூட வைக்கிற, ஒவ்வொரு கையிலையும் சினிமா தேட்டர் கொடுக்குறேன்னு செல்லை கொடுத்துட்டியா. இன்றைக்கி ஜெபம் பண்ணணும், எல்லார் கையிலையும் செல்லு இல்லைன்னு சொன்னால் மனைவி இல்லாமல் கூட இருந்துருவேன், எது இல்லாமல் இருக்க மாட்டேன், அப்படி போயிருவேன். நான் செத்தாலும் ஜெபம் செல்லு இல்லாமல் இருக்க மாட்டேங்குவேன். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. எதை பார்க்குறோம்? நல்லது தான் பார்க்க போவ. ஆனால் இப்போ உள்ளவங்க என்ன தான் பண்ணாங்க, யூடியூப்புக்காரங்க, நீங்கள் நல்லது பார்க்கல ஊடால ஒன்று திணிப்பாங்க. உங்கள் மனசு சொல்லும் போய் பார்ப்போமே. அதனால தான் இச்சையில் பிடிக்கப்படுறாங்க நிறைய பேர். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. யெகூ ரதத்தில் வந்துக்கிட்டு இருக்கார். யெகூ அப்போ சொல்கிறாங்க, போய் சொல்கிறாங்க, ஏம்மா யெகூ எல்லாத்தையும் கொண்டுட்டு கடைசியில் உங்கள்கிட்ட தான் வந்துக்கிறேன், உங்களை கொல்ல போகிறேன்னு சொன்னோன்னே ஏசபேல் பார்த்தா என்னடா பண்ணுவோன்னு பார்த்துட்டு உடனே கண்ணாடி முன்னையா போய் நல்லா மை போட்டு நல்லா இன்னைக்கு சொன்னால் யூடியூப்பாருக்கு போய் நல்லா பேசியல் பண்ணிவிட்டு சொர்க் பண்ணிட்டு 2 வெண்டிக்காய் தூக்கி கணத்தில் வச்சுட்டு நல்லா எல்லாம் பண்ணிவிட்டு நல்லா ஏசபேல் பாருங்கள் எல்லாம் பண்ணிட்டு பால்கல்ல நிற்கிறா. எதுக்கு? அவனை என்ன பண்ணிட்டேன், கவுக்கா நிற்கிறா. யெகூ நிற்கிறான் ரதத்தில். ஏசபேலும் பார்க்குறா, யெகூவும் பார்க்குறான். அதான் பாருங்க யெகூவுடைய வைராக்கியம். அப்படி பார்க்குற, கண்ணாலே பார்க்குறா, அவனை மயக்கிடலான்னு. யெகூ பார்த்தான், அவளை பிடிச்சி என்ன பண்ணுங்கடா, கீழே தள்ளி விடுங்கடா அந்த மூதேவியை அப்படின்னு. ஆனால் சாலமோன் அப்படி இல்லையே. அதனால தான் சாலமோன் சொன்னார், நேச உதடுகளை காண்பிக்கிற உதடுகள் எப்படி இருக்குமா, பாத்திரத்தில் பல பல பண்ணு. ஏன்னா எத்தனை பேரை கவுத்துட்டாங்க, 1000 கல்யாணம் பண்ணிட்டான்.
பாருங்க, யெகூ வைராக்கியமான அந்த இச்சையை கீழே தள்ளி விட்டியான் பாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சில பேர் இருக்கிறாங்க, நான் ஒரு குடும்பத்தில் ஒரு பஞ்சாயத்துக்கு போகிறேன். அந்த பொண்ணு சொல்லுது, என் புருஷன் தவறாக போய்கிட்டு இருக்கான், நானும் தவறாக தான் போவேன். நான் சொன்னேன், அவன் நரகத்துக்கு போறியான், நீ எங்கே போகிற? நரகத்துக்கு போ. இப்படியெல்லாம் இன்னைக்கு இந்த உலகம் வாழ்ந்துக்கிட்டு இருக்குங்க. நான் சொல்கிறேங்க, என் மனசில் இந்த செய்தி எடுக்கலை. யூடியூப்பில் ஒருத்தருக்காண்டி ஆண்டவர் ரொம்ப பேசினார். நீ கண்டிப்பாக அவங்களுக்கு சொல்லு. இந்த யூடியூப்பில் கேட்டுக்கொண்டிருக்கவங்களுக்கு நான் எங்கே இருக்கவங்களும் சொல்லலை, இந்த யூடியூப்பில் இந்த செய்தியை கேட்குறவங்க நீங்கள் நான் சொல்கிறேன், ஆண்டவர் மேலே அன்பு வச்சு சொல்கிறாரு. நீ தவறான பாதையில் போய்கிட்டு இருக்கிற, உன் கனவே தான் இப்படி செஞ்சான், நான் இப்படித்தான் செய்வேன்னு சொல்லி நீ போய்கிட்டு இருக்கிற, நீ போகிற பாதை டேஞ்சர். நீ இப்படியே போனேன்னா இந்த வருஷத்தை நீ தாண்ட மாட்ட. இந்த வருஷத்துக்குள்ள ரோமர் 13:14 வாசிங்க. இடமாக உடலை பேணுமலிருந்து இச்சைகளுக்கு உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். பார்த்தீங்களா? இச்சைகளுக்கு உடம்பை நீ எப்படி இருக்கணும்? பாதுகாக்கணும். நான் சொல்றேங்க, இன்னைக்கு சமுதாயத்தில் எங்கு பார்த்தாலும் இச்சைகளுடைய ஆவிகளை நம்ம பார்க்கலாம். வாலிபர்கள், கல்யாணமானவர்கள் எல்லா பேத்துக்கும் இந்த ஆவி இன்னைக்கு கிரியை செஞ்சுக்கிட்டு இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? இந்த இச்சையிலிருந்து மீட்கப்பட ஒரே ஒரு வழி இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அதனால தான் பரிசுத்தமான நம்முடைய தேவன். அது சில பேர் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம இப்படியே நம்ம கெட்டிக்காரமாக செய்கிறோம், கெட்டிக்காரத்தனமாக செய்கிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு நாள் அதை ஆசீர்வாதமாக இருக்காது. பாருங்க, ஆசீர்வாதமாக இருக்காது. காலத்துக்கு முன்னாடி நீ சாக வேண்டி வரும். உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்கிற, அந்த லைஃப்பில் உண்மையாரு. அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இச்சை பெரிய பாவம். எத்தனை மனுஷனை வீழ்த்தினா தெரியுமா? சிம்சோன்லேருந்து சாலமோன்லேருந்து எல்லாம் விழுந்தது காரணம் தெரியுமா? இச்சை. கடவுள் தெரிஞ்சு கொண்டவர்களே அவன் வஞ்சிச்சான். அதான் நீங்கள் உங்கள் அதெல்லாம் போட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டாக்கப்பட்ட அவனுடைய இச்சையின்படியே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? செய்கிறீங்க. ஆகவே நான் சொல்கிறேன், சினிமா பாடல்கள்லாம் கேட்குறது தப்பு இல்லை, அது இச்சையை உள்ளத்தில் பிறப்பிக்கும். அதனால சினிமா பாடலாம் கேட்காதீங்கன்றேன். ஆகவே இதை நம்ம முடிப்போம். பிசாசு வர 3 காரணம் சொன்னேன். முதலாவது என்ன காரணம் சொல்லுங்க? சொல்லவே மாட்டீங்க. முதலாவது என்ன காரணம்? கவலையும் பயமும். கவலையும் பயம். ரெண்டாவது தவறான வார்த்தைகள். சனியனே, பேய, நாயே, தூய, பிள்ளைகளை வைக்கிறது. ஒரு பிள்ளை வேண்டாம் வந்துச்சு, எங்கள் அம்மா எப்போ பார்த்தாலும் என்னை குட்டி சாத்தான் சனியன் என்றதுன்னு சொன்னேன். ரொம்ப சிரிமா அப்படின்னு சொன்னேன். எப்படி ஏன் சிரிக்க சொல்லிக்கினது? நீ குட்டி சனியன்னா உங்கள் அம்மா என்ன சனிய? பெரிய சனிய, சிரிச்சுக்கோ அப்படின்னு. நல்லா இருக்கேன் பாஸ்டர் அப்படின்னுச்சு. பிள்ளைகளை வைக்கிறது. சனியனே, பேயே, நாயே, உனக்கு பேதி, போக அப்படின்றது. போனால் யார் தூக்கிட்டு போகணும்? நீ தான் தூக்கிட்டு போன ஆஸ்பத்திரிக்கு. தவறான வார்த்தைகள். நான் செத்து போனால் நல்லாயிருக்கும், நான் அப்படி போனால் நல்லாயிருக்கும், ஐயோ இந்த ஆளை கட்டிட்டு நான் படாத. தவறான வார்த்தைகள் அதெல்லாம் தூக்கி எரிஞ்சிருங்க. மூணாவது சொல்லுங்க, இச்சை. இந்த 3 இன்னும் நிறைய காரணம் சொல்கிறேன், அடுத்த வாரம் சொல்கிறேன். இந்த 3ல கவனமாக இருக்கணும். இச்சை நான் இந்த 2க்கு மேலே இந்த 3ல் இருக்க தான் டாப்பு. இதில் எல்லாம் விழுந்து போயிடுவாங்க. அதுக்கு என்ன தெரியுமா பிடிக்கணும்? வசனத்தை அதிகமாக நீங்கள் பண்ணணும். ஸ்டோர் பண்ணாதான் இதுலேருந்து நீங்கள் காப்பாற்ற முடியும். நான் சொல்கிறேன், வாலிப பிள்ளைங்க மட்டும் இல்லைங்க, வயசானவன் கூட இன்னைக்கு இச்சையில் விழுந்துடுறான். ஏன் 3 வயசு பிள்ளைய 4 வயசு பிள்ளைய கற்பழிக்கிறான்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஏன் கற்பழிக்கிறான்? அவனுக்கு என்ன தெரியாது அது சின்ன பிள்ளைன்னு? அந்த இச்சை ஆவி உட்காரையில் அவனுக்கு தெரியாதுங்க என்ன செய்கிறோம்னு. அவன் செல்லில் போட்டு நிறைய கண்ட படத்தை பார்த்து 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 அந்த இச்சை அவனுக்குள்ளே வந்தவனே என்ன செய்யணும்னு தெரியாமல் செஞ்சுறாங்க. அதனால தான் சொல்கிறேன், நல்ல பாடல்களை கேளுங்க, மெசேஜை கேளுங்க. தவறான காரியங்களை செல்லில் பார்த்தீங்கன்னா இச்சை. நான் சொல்லி லாஸ்ட்டாக சொல்லி முடிச்சிடறேன். மகாத்மா காந்தியில் அந்த பிரதர்லாம் வந்தார், முத்துராம் பிரதர் வந்தார், அவர் வந்தார். ஒரு வாலிப பிள்ளை இருந்துச்சுங்க.
அவங்க வராதப்போ நாள் என்னை கூப்பிட்டாங்க. பாஸ்டர், இந்த மாதிரி எங்கள் வாலிப பிள்ளை, ஒரே ஒரு பிள்ளை தான், அவர் வந்து பால் பண்ணையில் வேலை பார்க்குறாரு, எலக்ட்ரிஷியன். அந்த பிள்ளை வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, திடீர்னு கத்தி எடுக்குமா, கொலை பண்ண போகுமா, திடீர்னு கத்துமா அந்த வாலிப பிள்ளை. அப்போ நான் தனியாக போயிட்டேன். நைட்டு ஒரு 8 மணிக்கு போய் அந்த வீட்டுக்குள்ளே போய் என்ட்ராகனே அவங்க அம்மாட்ட கேட்குறேன், எங்கம்மா அந்த பிள்ளை அப்படின்னு கேட்டானே, ரூமுக்குள்ளேருந்து வருது. வந்தால் ஒரு பனியனை போட்டு ஒரு நைட்டு ட்ரெஸ்ஸை போட்டு இப்படி உட்காந்துருக்கு. அப்படியே உட்காந்துட்டு என்னை இப்படியே பார்க்குது. நான் இப்படியே பார்த்தேன். அது என்னம்மா சொல்லிச்சு, வந்துட்டியாடா, என்னை என்ன பண்ணியிருக்க, துரத்த வாடா வர, உனக்கு இருக்குடா மகனேன்றது. அப்படியே பார்க்குது. நான் பார்த்தேன், உனக்கு இருக்கு மகளை இரு நான் நினச்சிக்கிட்டேன். அவள் பார்த்துட்டு, அம்மா நான் ஜெபம் பண்ணுவானுங்கன்னு, ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோன்னே டக்குன்னு எந்திரிச்சு என்ன பண்ணுதுமா முடிச்சு, அந்த பிள்ளை ஓடி வந்து என்னை பரண்ட வருதுங்க. நான் கொஞ்சம் சுதாரிக்கலைன்னா என்ன பண்ணியிருக்கோம், பரண்டி எடுத்துருக்கோம். ஆணு பரண்டை வந்துச்சுல, டக்குன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளைக்கு அந்த பிள்ளை பிடிச்ச முடியை பிடிச்சி இயேசுவின் நாமத்தில் பொத்துன்னு கீழே விழுந்தவனே எந்திரிச்சிச்சு. அந்த பிள்ளை கேட்குது, இவர் யாரும் கேட்டுச்சு. நான் கேட்டேன், நல்ல வேலை கேட்டேம்மா, முகத்தை பரண்டை வந்துட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன். இவர் யாருமா, புதுசாக வந்திருக்காரு, இவர் தாண்டி பாஸ்டரு. இந்த ஆவி இருந்தப்போ அந்த பிள்ளைக்கு தெரியலை பாருங்க, நல்ல பிள்ளை தான் பாவம். மறுநாள் பாருங்க, நைட்டு 12 மணிக்கு மறுபடியும் போனேன். பாஸ்டர் நீங்கள் போயிட்டு நைட்டு 12 மணிக்கு மறுபடியும் அந்த பிள்ளைக்கு மறுபடியும் அதே மாதிரி செய்யுது. உடனே மறுநாள் காலையில் போனோம். அப்போ அந்த பிறதெல்லாம் வந்தாங்க. இன்னொரு பாஸ்டர் கூட்டு போயிருந்தேன். அவரும் ஜெபம் பண்ணி அவரும் பற்றி விட்டார். மறுநாள் சாயந்தரம் போன் வருது, மறுபடியும் அந்த பிள்ளைக்கு அந்த நிலைமைன்னு. நான் ஜெபம் பண்ணேன், ஏன் ஆண்டவர் இந்த பிள்ளைக்கு ஏன் மறுபடியும் வந்து ஆவி உள்ளே வந்துக்கிட்டே இருக்குன்றப்ப ஆண்டவர் சில காரியத்தை காட்டினார். உடனே அவங்க அம்மாட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன், அம்மா உங்கள் பொண்ணு ரூமுக்குள்ளே தனியாக போயில கையில் செல்லை எடுத்துகிட்டு போதான் கேட்டேன். ஆமாம் பாஸ்டர், எப்போ பார்த்தாலும் செல்லோட தான் இருப்பா, மாடிக்கு போனாலும் செல்லோட இருப்பா. இந்த பிள்ளை என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, செல்லில் சில காரியங்களை பார்த்து சில ஆண்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்களோட தவறாக பேசி இந்த இச்சை நாவி இந்த பிள்ளை பிடிச்சிருச்சு. இது வந்து உடனே இல்லைங்க, பல நாட்கள் இந்த பிள்ளை செல்லில் பார்த்து அடிமையாக இருக்குது. இந்த பிள்ளை சில படங்கள் பார்த்து இந்த இச்சை நாவி. நிறைய வாலிபர்களுக்கு நான் பிசாசு வட்டரில் ஆண்டவர் இதை தான் காட்டுவார். சில பாஸ்டர்லாம் சொல்லுவாங்க, இது செய்வனாவி, பில்லி சுனியாவி, அதெல்லாம் கிடையாதுங்க. இந்த ஆவி வந்து ஒரு செல்லில் சில தவறான படங்களை பார்க்குறப்ப இந்த ஆவி வந்து என்ன பண்ணிடும், பிடிச்சிடும். இச்சை நாவி. ஆண்களை பிடிக்கிறதுக்கு ஒரு ஆவி, பெண்களை பிடிக்கிறதுக்கு ஒரு ஆவி இருக்குது. பெண்களை பிடிக்கிறதுக்கு ஒரு ஆவி இருக்குது, மன்மதன் ஆவி. பெண்களை பிடிக்கிறதுக்கு ஒரு ஆவி இருக்குது, அது சொல்லக்கூடாது, சொன்னோம்னா தவறாக போயிடும். அந்த ஆவி பிடிச்சவனே இவங்க அதில் வந்து மீளவே முடியாது. இவங்களா என்ன செய்வாங்கன்னா அந்த இச்சைக்கு அடிமையாகிடுவாங்க. அதில் தான் இன்றைக்கி நம்ம இந்த உலகம் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்க்குறோம், இச்சையின் ஆவிகள். அப்போ இந்த அம்மா சொல்லிச்சு, என் மகளுக்கு விடுதலையே கொடுக்க மாட்டார் ஏசப்பா அப்படின்னு சொல்லிச்சு. விடுதலை கொடுப்பாரு, நான் சொல்கிறதுக்கு நீ கண்டிஷன் பண்ணி வந்தேன்னா விடுதலை உனக்கு கிடைக்கும். என்ன செய்யணும் சொல்லுங்க பாஸ்டர், நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. நாங்கள் என்ன செய்யணும், எதுவும் பணத்தனத்தை உங்களுக்கு தரணுமா, 10,000 50,000 இதுங்க கடனை கூட வாங்கி தரோம், வட்டி கூட வாங்கி தரேன்னு சொல்லிச்சு. அதெல்லாம் ஒன்றும் வேணாம். உங்கள் மக கையில் இருக்கிற என்னத்தை பிடுங்குங்க, செல்லை பிடிங்கி 1 வாரம் வைங்க. உங்கள் மகளுக்கு தினமும் வந்து நான் ஜெபம் பண்ணுறேன், நான் என்ன தான் ஜெபம் பண்ணிட்டு வந்தாலும் நீங்கள் மறுபடியும் செல்லை கொடுத்து எதுக்குள்ளே அனுப்புறீங்க, அந்த பிள்ளை ரூமுக்குள்ளே போய் அந்த பிள்ளை வேலையை பார்க்குது. அப்புறம் எங்கிட்ட அந்த ஆவி போகணுன்னே. அப்போ அவங்க அம்மா சொல்லுது, செல்லை விட்டு பிரிய மாட்டாளே. அப்போ அந்த பேய் அந்த பிள்ளையை விட்டு பிரியாது. நோ சான்ஸ். ஏசு கிறிஸ்து அப்படிலாம் விடுதலையாக்க மாட்டார். நீங்கள் கொஞ்சம் இடம் கொடுக்கணும்னு சொன்னான், இடம் கொடுக்கல. இன்ன வரைக்கும் அந்த பிள்ளையோட போராடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லுவேன், வாலிப பிள்ளைகளை வளர்க்குறவங்க, பையங்களை வளர்க்குறவங்க, உங்களுக்கு ஒரு நிபந்தனை வைக்கிறேன். என்னங்கன்னா, உங்கள் கூட நைட்டில் என்ன பண்ணுங்க, அவங்களோட தூங்க வைங்க. தனியாக ரூமுக்குள்ளே கொடுத்து என்ன பண்ணாதீங்க. இதை நிறைய பணக்கார வீட்டில் இந்த மிஸ்டேக் பண்ணுறாங்க. தனியாக அந்த பிள்ளைக்குன்னு ஒரு ரூம்பை கொடுத்து செல்லை கையில் கொடுத்தோடனே அது இரவெல்லாம் செல்லோட இந்த ஆவிகள் பிடிச்சிரும். அதனால தான் அன்றைக்கெல்லாம் கூட்டு குடும்பம்னு வச்சுருந்தாங்க. நல்லா சந்தோஷமாக இருக்குங்களா கூட்டு குடும்பம்? இன்றைக்கெல்லாம் கூட்டு குடும்பமே கிடையாது. இன்றைக்கெல்லாம் கூட்டு குடும்பம்னாலே இருக்கிறாங்க. ஆகவே நம்ம முடிப்போம். இப்போ பாருங்கள், இதை தான் நம்ம பார்க்குறோம். இச்சையின் ஆவி அநேகரை பிடிச்சிருக்கு. இன்னைக்கு அநேகரை பிடிச்சிருக்கு. செல்லு பார்க்குறியா, இங்கே உட்காந்து பாருமா, காலில் உட்காந்து என்ன பண்ணு,
பாரு. செல்ல பாரு. நல்லது தானே பார்க்குற, ஏன் ரூமுக்குள்ளே கொண்டுட்டு ஓடுறேன்னு சொல்லணும் நீங்கள். அவன் தனியாக ஓடி செல்லு பார்க்குறான்னா தவறான காரியங்கள் பார்க்குறாங்க. ஆண்களும் சரி பெண்களும் சரி. பிள்ளைகளை கவனமாக வளர்க்கணும். இந்த இச்சை நாவி பிடிச்சிச்சுன்னா அவங்களா இடம் கொடுத்தா தான் விடுதலை ஆகும் தவிர. அருமையானவர்களே, ஏன் கேட்டிங்கன்னா நிறையா வாலிபர்கள் ஒருத்தரெல்லாம் கூப்பிட்டு வராங்கங்க என்கிட்ட. 3 வருஷம் அவன் சாப்பிடலை, நடக்க முடியல, வாமிட்டு வருது, எத்தனையோ ஆவிகள் அவனுக்குள்ளே இருக்குது. 4 மாடிக்கெலாம் போயிட்டு வந்துட்டோம், விடுதலை ஆலைன்னு கூப்பிட்டு வந்தாங்க. செவம் மண்ணப்ப ஆண்டவர் கொடுத்தாரு இச்சையின் ஆவி. அப்போ தான் கேட்டேன் அந்த தம்பிகிட்ட கூப்பிட்டு, ஏண்டா வாடா, உங்கள் அம்மா அப்பாட்ட சொல்லாமல் உன்கிட்ட கேட்குறேன், நீ இந்த மாதிரி படமெல்லாம் பார்த்துருக்கியான்னு. ஆமாம் பாஸ்டர், நைட்டெல்லாம் உட்காந்து பார்ப்பேன், அது மூலம் அந்த இச்சை நாவி நான் பிடிச்சிருச்சு. ஒன்று பண்ணுறியா, ஒப்பு கொடுக்குறியா, இதெல்லாம் பார்க்க மாட்டேன்னு நீ ஆண்டவர்கிட்ட மன்னிப்புக்கிறா, கண்டு கொடுக்குறேன். பண்ணி முடிச்சு பாருங்க, அந்த ஆவி அவனை விட்டு போயிடுச்சுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உடனே விடுதலை. அவங்க வீட்டில் ஆச்சரியப்படுறாங்க, எங்கெங்கேயோ கூட்டு போன விடுதலான்னு. எல்லா இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா மந்தராவி, செய்வனாவி, மையினாவி, இவங்களுக்கு தான் தெரியும். இவங்களுக்கு பூரா அந்த ஆவி தான் தெரியும். இச்சை நாவிலாம் என்ன பண்ணாது தெரியாதுங்க. கண்களை மூடுவான். காணிக்கை பாடல். உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானிரே, என் கோட்டையானிரே, என் துருகமானிரே, என் நண்பரானிரே. என் தஞ்சமானிரே, என் கோட்டையானிரே, என் துருகமானிரே, என் நண்பரானிரே. உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றினீர், மனான என்னையே உன் கண்கள் கண்டதே. பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றினீர், மனான என்னையே உன் கண்கள் கண்டதே. உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். ஒரு திருமணமானவர்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். எலிசபெத் நாகராஜா அப்படியே முன்னாடி வாங்க. வாங்க வாங்க, அப்படியே நில்லுங்க. திருமணமாகி போன வாரம் தான் அவங்களுக்கு திருமணமாச்சு. அவங்க சொந்த கத்துக்குள்ளே திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. எல்லாரும் கைகளை நீட்டி நம்ம அவங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாம் கைகளை நீட்டுங்க.
அருமையான வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக எலிசபெத் நாகராஜுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். தகப்பனே மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா, இந்த நேரத்திலும் அருமையான பிள்ளைகளை உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிற ராஜா. கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறீங்க ராஜா. தகப்பனே, இந்த சபையில் ஆண்டவரே நீங்கள் கொடுத்த ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரம், உம்மை துதிக்கிறோம், ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த 3வது திருமண காரியத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. இந்த 3வது திருமண காரியத்தில் மாப்பிள்ளை பிள்ளைக்காக நாங்கள் செபிக்கிறோம். எலிசபெத்துக்காக, நாகராஜுக்காக உடைய சமூகத்தில் வருகிற ராஜா. பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் செபிக்கிற ராஜா. பிள்ளைகளோடு கர்த்தருடைய கரம் கூட இருக்கும்படி ஒருவருக்கொருவர் தெய்வத்தோடு கீழ்ப்படிந்து தேவனுடைய பிரமாணங்களை காத்து கொண்டு தேவ சபையிலே சாட்சியாக இருக்கும்படி ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் மீது உம்முடைய கரங்கள் கூட இருக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே நேற்று வரைக்கும் சிறு பிள்ளைகளாக இருந்திருக்கலாம், ஆனால் இன்றைக்கு ஒரு குடும்பத்துக்கு ஏறி அந்த ஞானத்தை தந்து பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியிலே நடத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. கர்த்தருடைய தகப்பனே, கரம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி இந்த ஆலயத்தில் வந்திருக்கிற பிள்ளைகளை உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் அப்பா வழி நடத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. கர்த்தர் தப்பே பிள்ளைகளை உடைய கரம் தப்பனே தொடர்ந்து நடத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம். நீர் ஆசீர்வாதமாய் இருப்பா என்ற வார்த்தையின்படி, என் சகோதரியை நீ கோடான கோடியாய் பெருகுவா என்ற வார்த்தையின்படி பிள்ளைகளை உடைய கரத்தில் தொடர்ந்து ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்ம எல்லா கரங்களை தட்டுவோமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சரி சரி, சாட்சி சொல்கிறீங்களா? சரி, அம்மா சாட்சி சொல்லிட்டோம்ல? சரி, வாங்க வாங்க. திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணிடுச்சுன்னா, ஒரு நாள்னு இல்லை, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நான் சிலுவை